அவர் மீண்டும் ஒரு தடவை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பவும் நான் கடந்த நாட்களிலே நான் உங்களிடத்தில் சொல்லி இருந்தது போல, இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்த நாட்கள். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது இது ஒரு துக்க நாட்கள் அப்படி என்று சொல்லக்கூடாது. இது நமக்கு ஒரு ஜெயத்தின் நாட்கள். ஆமென் என்று சொல்லலாமா? அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த ஒரு இந்த 40 நாட்கள் நம்ம என்ன செய்யறோம்னா, அது அதாவது நம்ம இன்னும் கர்த்தரோடு கூட நெருங்குறதற்காக இந்த நாட்களை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதனால ஒருவேளை இந்த 40 நாட்கள் அந்த நாள் தான், இது நாள் தான், அதனால இந்த 40 நாளெல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இயேசு பாடுபட்டது உண்மை. ஆமென் என்று சொல்லாமா? அதுபோல இயேசு பிறந்தது உண்மை. ஆமென் என்று சொல்லாமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தது உண்மை. ஆமென் என்று சொல்லலாமா? அதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவர் ஒரு செலிப்ரேட் ஆகவோ அல்லது ஆண்டவரை இதை நாங்க நினைவு கூறுதலாகவோ, ஏனெனில் வேதத்தில் வாசிக்கிறோம், இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமா, அதனால நினைவு கூறும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அனுசரிக்கிறோம். அதனால் இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை குறித்ததான தேவ செய்திகள் வருகிற ஒருவேளை இந்த 6 வாரங்களும் இன்றையிலிருந்து தொடர்ந்து 6 வாரங்களும் அதை குறித்து தியானிக்க போறோம். நான் ஏதாவது பழசா ஆண்டவர் பழசுங்கிறத விட பழசுன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி சொன்னா, இதற்கு முந்தின நாட்களிலே கொடுத்த வார்த்தைகளை கொடுப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் தேவன் இன்றைய நாட்களில் உங்களுக்கு புதிதான அப்பத்தை கொடுக்கிறார். ஆமா, புதிதான எனக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தைகளா இது ஆழமான ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்றையிலிருந்து இந்த ஆழமான, அதாவது இந்த சிலுவை பாடுகளுக்குரிய ஆழமான காரியங்களை தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். ஆதலால் நீங்கள் இணைந்திருங்கள் என்பது அப்படிங்கிறத விட நீங்க அப்சர்வ் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், அதை ருசிக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? அதை அப்படியே நீங்கள் அப்பியாசப்படுத்தணும், அதை நீங்க அப்படியே என்ன செய்யணும், ட்ரைனிங் பண்ணணும். அது உங்களுக்கு முழு விடுதலையை கொண்டு வரும். ஆமென் என்று சொல்லலாமா? இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வேத வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென் என்று சொல்லாமா? இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம எப்படி தியானிச்சோம் என்று சொன்னால், ஒருவேளை இதுவரைக்கும் இந்த வசனத்தை நம்ம எப்படி தியானிச்சோம்னா, மரணமும் ஜீவனும் என்னுடைய நாவில் இருக்கிறது, அதனுடைய கனியை நான் புசிப்பேன் என்று சொல்லி இதுவரைக்கும் நம்ம இந்த வசனத்தை இப்படி தியானிச்சோம். ஆனா வித்தியாசமான ஒரு விதத்துல தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல 2 கனியை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? 2 கனியை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஒண்ணு எந்த கனியாமா? ஹலோ, நீங்க மேலேயே உட்காருங்க, உங்களை கீழே உட்கார சொல்ல, உள்ள எடுத்து வைங்கன்னு சொன்னேன் நான். அதைய சரி, 2 கனி சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கவனிங்க. ஒண்ணு குட், இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லுங்க. ஜீவனும் மரணமும் 2 கனிகள் சொல்லுங்க. எந்தெந்த கனிகள்? மரணமும் ஜீவனும். நல்லா சொல்லுங்க. 2 கனிகள் இருக்கிறது. எந்த இடத்துல? மரணமும் ஜீவனும். இந்த இடத்துல 2 கனிகளை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஒண்ணு எந்த கனி? முதல்ல சொல்லுங்க, வசனத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுங்க. மரணம் என்கிற கனி. 2வது ஜீவன் என்கிற கனி. இன்னும் இப்படி சொல்லாம, மரணம் என்கிற விருட்சம், ஜீவன் என்கிற விருட்சம். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. 2 விருட்சம் சொல்லுங்க. என்ன விருட்சம்? ஆமா, ஒண்ணு, நல்லா சொல்லுங்க. ஒண்ணு மரணம் என்கிற விருட்சம். 2வது திரும்ப சொல்லுங்க, மறுபடியும் சொல்லலாமே. 2 விருட்சம். ஒண்ணு மரணம் என்கிற விருட்சம், ஜீவன் என்கிற விருட்சம். இப்ப அந்த 2 விருட்சத்தையும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? மரணம் என்கிற விருட்சத்தையும் ஜீவன் என்கிற விருட்சத்தையும் 2 விருட்சத்தையும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, மரணமும் ஜீவனும்
நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படின்னு என்னன்னா, அந்த மரணத்துல ஒரு அதிகாரம் இருக்குது, ஜீவன்ல ஒரு அதிகாரம் இருக்குது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. எப்படியாமா? மரணத்துல ஒரு அதிகாரம் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? ஜீவன்ல ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ இதுல ரெண்டுல எது உங்களுக்கு வேண்டும் என்று தேவன் கேட்கிறார்? இப்படி உட்கார்ந்திருப்பீங்க, நல்லா சொல்லுங்க. ஜீவனோடு சொல்லுங்க. அந்த கனி எந்த கனி? ஜீவ கனி. இப்ப இந்த ரெண்டு கனியை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட, இது ஒரு ஆழமான காரியம், இது அல்லது ஒரு பேசிக்கான காரியம், இதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். அல்லது இதை நான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறேன், எரேமியா சொன்னது போல உடைய வார்த்தையை கேட்டவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவன் இருதயத்துக்கு சந்தோஷமாய் இருந்தது. ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த வார்த்தையை நான் புசிக்க புசிக்க என்னுடைய சரீரம் ஆரோக்கியம் அடைகிறது. ஆமென் என்று சொல்லாமா? சரி, நம்ம வேத வசனத்தை அப்படி திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வேத வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், நல்ல விளங்கமா, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினான். நல்ல விளங்க. இதுல 3 காரியத்தை முக்கியமா விளங்கிக்கணும். தோட்டத்தின் சொல்லுங்க, அந்த வசனத்திலே நில்லுங்க. தோட்டத்தின் நடுவிலே, நல்லா விளங்க. தோட்டத்தின் நடுவிலே, அந்த நடுவிலேங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. தோட்டத்தின் நடுவுல 2 விருட்சமும் இருந்தது. எந்தெந்த விருட்சம்? 1 ஜீவ விருட்சத்தையும் வச்சிருந்தாரு. 2வது நாங்கோட அங்கட்டு இங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா 2 விருட்சமும் பக்கத்துலதான் இருந்தது. எப்படியாமா? 2 விருட்சம் பக்கத்துல தான் இருந்தது. ஜீவ விருட்சமும் அங்கதான் இருந்தது, நன்மை தீமை விருட்சமும் அங்கதான் இருந்தது. நான் ஏற்கனவே இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தேவன் எதை விரும்பினார் என்றால், ஜீவ விருட்சத்தை இவங்க புசிக்கணும். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற போது என்ன சொல்றாரு? அந்த ஜீவ விருட்சத்தை என்ன செய்யணும்? புசிக்கணும்னு கர்த்தர் நினைச்சாரு. கர்த்தர் என்ன செஞ்சாரு? நினைச்சாரு. அதாவது ஒன்னொன்னு இதுல சொல்லல. ஏன் நன்மை தீமை விருட்சத்தின் கனியை ஏன் தேவன் ஒதுக்கினார் அப்படின்னு சொன்னா, ஆதாமே, நீ இப்பதான் உண்டாக்கப்பட்டிருக்கிற, நன்மை உனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஆனா ஒரு சில தீமை என்னன்னு உனக்கு தெரியல. அதனால அந்த தீமையை அறிகிற வயது வருகிற வரைக்கும் நீ இந்த கனியை இப்போதைக்கு என்ன செய்யாத, புசிச்சிராத. இப்ப நீ என்ன செய்யணும்னா இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது என்று அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். வாசிங்க. அதே 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று. சாகவே சாவாய். இந்த இடத்துல சொல்றாரு, திரும்பவும் சொல்றேன், தோட்டத்தினுடைய மத்தியில தான் இந்த 2 விருட்சம் கனியும் இருந்தது. அதுல ஒரு விருட்சத்தின் கனியை குறித்து கர்த்தர் இப்போ ஒண்ணுமே சொல்ல. எதை சொல்லல? ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து ஒண்ணுமே சொல்லல. எதைத்தான் புசிக்க வேணாம்னு சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யாத, புசிக்காத. அதை புசிக்கிற நாளில் நீ என்னாவ, சாகவே சாவாய். அதாவது இந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனி என்ன அப்படின்னா, அதாவது ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிச்சுட்டா ஆதாமும் ஏவாளும் சாகவே மாட்டாங்க. அவங்க தேவனோடு எப்பொழுது உறவாடிட்டே இருப்பாங்க. ஜீவனோட அவங்க மரணமே இல்லை எப்பவுமே. ஏன்னா தேவன் ஆதாமையும் ஏவாளையும் என்ன பர்பஸ்க்காக உண்டாக்கினாரு? என்ன நோக்கத்துக்காக? வேகமா. துதி செலுத்துறதுக்காக, துதித்து கொண்டு இருக்கிறதுக்காக. அதாவது பெருமை கொண்ட சாத்தானை என்ன செஞ்சாரு? தேவன் மேலே இருந்து கீழே தள்ளிட்டு அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டு பண்ணி அவங்கள துதிக்கிறவர்களாய் மாற்றி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்களாகன்னு சொல்லி துதிக்கிற ஒரு பர்பஸுக்காக தேவன் அவர்களை உண்டு பண்ணி அவர்களை எப்போது ஜீவனோட வைக்கணும். அதனால அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்களுக்கு புசிக்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய நோக்கத்துக்காகத்தான் தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை நன்மை தீமைக்கு அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியும் வச்சுட்டு அவர் நினைச்சிருந்தது ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப சொல்லிட்டு இதை சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யாத, புசிக்காத. அதை புசிக்கும் நாளிலே நீ என்னாவ, சாகவே சாவாய்.
அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையோடு கூட அது என்ன செஞ்சார்னா ஆண்டவர் அந்த கனியை குறித்து சொன்னாரு. ஆனால் எதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரோ தேவன், அந்த கனியை யார் புசித்தா? ஆதாமும் ஏவாளும் புசிக்க வஞ்சிக்கப்பட்டார்கள். அப்படிதான் சொல்லணும். புசிக்க என்ன பண்ணாங்களாமா? வஞ்சிக்கப்பட்டார்கள். அதனால் அந்த கனியை அவர்கள் என்ன செஞ்சாங்க? புசித்தாங்க. புசித்தபடினாலே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது சாகவே சாவாய் அப்படிங்கிறது. இப்ப என்ன நடந்துச்சு இந்த இடத்துல? ஜீவன் செத்துருச்சு அப்படி சொல்ல ஒண்ணு. அடுத்து பிரிச்சுவல், ஆவி 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 மனுஷன் செத்துட்டா. அடுத்து அவங்க எப்படி எதுக்குள்ள செப்பரேட் ஆயிட்டாங்க? காடுக்கு அவங்களுக்கு. ஆமாம், அதை இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு கட்டாயிருச்சு. என்ன கட்டாயிருச்சு? அதுதான் செத்து போச்சு. அந்த உறவு, அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு. ஏன்னா தேவன் டெய்லி யாரோட உலாவ வருவாரு? ஆதாமோடு ஏவாளோடு கூட டெய்லி உலாவ வருவார். அவர்களோடு கூட ஐக்கியத்தை வளர்த்தி கொள்ள வருவார். அவர்களோடு கூட பேசும்படியாய் வருவார். தேவன் பேச, ஆதாம் பேச, ஆதாம் பேச, தேவன் பேச, இது இப்படியே நடந்துட்டே இருந்து இந்த உறவு இப்ப கட்டாயிருச்சு. இதுதான் சாகவே சாவாய் அல்லது ஜீவன் செத்துருச்சு. அந்த ஐக்கிய செத்துருச்சு. தேவனோடு இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப் என்ன ஆயிடுச்சுன்னா கட்டாயிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் என்ன வந்துருச்சு? பிரிவு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? திரும்ப சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? பிரிவு வந்துருச்சு. இதை சாதாரணமா நம்ம எடுத்து பேசிடுறோம். அதாவது சாதாரணமா மனிதன் தேவனை விட்டு பிரிஞ்சுட்டா, அல்லது தேவன் மனிதனை ஒதுக்கிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றோம். ஆனா இதனுடைய வழி பெருசுமா. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம பிள்ளை நம்மளோட பேசாம இருந்து நமக்கு எவ்வளவு வலி இருக்கும்? நம்ம பெத்தெடுத்த நம்ம பிள்ளை பேசாம இருக்கிற பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு வலி வரும். இதில் விட ஒன்னொன்று என்ன சொல்லணும்னா, அதாவது இப்போ இப்படி இதை ஒன்னொன்று சொல்லாமல் ஒரு மரத்தை ஆசையா நடுகிறோம். ஒரு மரத்தை, இந்த மரம் எனக்கு கனி கொடுக்கும், அல்லது ஒரு பூச்செடியை கொண்டு வந்து நட்டு இந்த செடி எனக்கு என்ன செய்ய கனி கொடுக்குன்னு சொல்லி ஆசையா, அல்லது எனக்கு அழகான பூக்களை தருன்னு சொல்லி ஆசையா அந்த செடியை நட்டு வச்சு டெய்லி தண்ணி ஊற்றி, டெய்லி எருவு ஓட்டு, டெய்லி காலையில் அந்த செடி எப்படி வளர்ந்துக்குது டெய்லி பார்த்து அந்த செடியை வளர்த்தி அப்படியே பார்த்துட்டு இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு நாள் விடிஞ்சு பார்க்குற பொழுது அந்த செடி காண என்னன்னு பார்த்தா கோழி கொத்திருச்சு. எப்படி இருக்குங்க? வலிக்குங்க. எனக்கெல்லாம் வலி. நாங்களும் செடி வளர்த்தி இருக்கிறேன். அப்ப அது வலிக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு வலி. இப்படி சொல்லலாம். ஏன்னா ஆசையா ஒரு நாயையோ கோழியவோ இது அதை எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கே இந்த வலினா அப்படி சொல்றேன் நான். வளர்த்தி அதை அடிபட்டு செத்துருச்சுனாவோ, அல்லது ஏதாவது அது இல்லைன்னா கோழி குஞ்சோ அல்லது குருவி குஞ்சோ அல்லது கிளியோ இதெல்லாம் நம்ம வளர்த்துறோம். அது ஒரு நாள் செத்து போச்சுன்னா நமக்கு எவ்வளவு வலி இருக்கும். அப்போ ஒரு மனுஷனை தேவன் ஆசையா இவன் என்னை எந்நேரமும் துதிப்பான்னு சொல்லி அழகான 2 கண்ணை வச்சு, ஒரு மூக்கை வச்சு, ஒரு வாயை வச்சு, இந்த மூக்கு இப்படி இல்லாமல் இப்படி வச்சு, இப்படி இருந்தால் மழை தண்ணியெல்லாம் உளுந்து மூக்குக்குள்ளே போய் ஜலதோஷம் பிடிச்சி அப்படியெல்லாம் இல்லாம அந்த மூக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அழகழகா யாரையாவது என்ன சொல்றது கேவலமாக பார்க்க முடியுதா? பார்க்குறவங்களெல்லாம் அழகா இருக்கிறோம். பக்கத்தில் பாருங்க எவ்வளோ அழகழகா இருக்கிறோம்னு. இப்படியெல்லாம் அழகழகா தேவன் நம்மளை உண்டாக்கி இந்த மனுஷனை ஓயாம துதிப்பா, ஓயாம கர்த்தர் பரிசுத்தர் என்று என்னை துதித்து கொண்டே இருப்பான் என்று தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மளை உண்டாக்கிட்டு டெய்லி ஆதாமே சாப்பிட்டியா, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஆதாமிட்ட பேசி ஏவாள்கிட்ட பேசி இப்படியே அந்த நெருக்க இருந்துட்டே இருக்க ஒரு நாள் ஆண்டவர், ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்கிற பொழுது ஆதாம் இல்லைனா எவ்வளவு வலிக்குங்க. ஆதாமே நீ எங்க போயிட்ட? ஆதாமே அந்த துடிப்பை நீங்க நினைச்சு பாருங்க. ஆதாமே நீ எங்க போயிட்ட? ஆதாமே நீ எங்க இருக்கிற? அது ஒரு பெரிய வலிமா. சொல்றா, ஈஸியா சொல்றா, நாங்கள் நிர்வாணியா இருப்பதினால் ஒழித்துட்டோம். யார் சொன்னா உனக்கு நிர்வாணின்னு? அப்போ எதுக்கு இதை சொல்றனா, அப்ப எது செத்துச்சுன்னா
தேவனோடு இருக்கிற, சொல்லுங்க தேவனோடு இருக்கிற உறவு, சொல்லுங்க தேவனோடு இருக்கிற, திரும்ப சொல்லுங்க தேவனோடு இருக்கிற உறவு. எது செத்து போச்சு, எது உடஞ்சு போச்சு, எது கட்டாயிருச்சுன்னா நானும் தேவனோடு இருந்தேன். அதனால தாங்க ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. எந்த மனுஷனுக்குள்ளேயும் முதல்ல தேவனோடு இருக்கிற உறவை. அதனால தான் நான் எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி இருக்கிறதாவது அல்லது எங்கள் குடும்ப நம்பர்கிட்ட சொல்கிறது என்னன்னா, ஒருவேளை நீ பள்ளத்தாக்குக்குள்ளே நடந்தாலுமே சரி, நீ கவலைப்படாத, கர்த்தருடைய சத்தம் கேட்குதுல, அது போதும். நீ வேதனைக்குள்ளே நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சத்தம் அதை மட்டும் இழந்துராத. ஒருவேளை பள்ளத்தாக்குள்ள நடக்கிறனே, வேதனைக்குள்ள நடக்கிறனே, பிரச்சனைக்குள்ள நடக்கிறனே அப்படின்னு நினைச்சு 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 கவலைப்பட்டு தேவனுடைய அந்த ஐக்கியத்தை மட்டும் இழந்து விட்டுறாத. நீ பள்ளத்தாக்குள்ள நடந்தாலும் சரி, வியாதிக்குள்ள நடந்தாலும் சரி, பிரச்சனைக்குள்ள நடந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தம் கேட்குதே, அந்த மட்டும் காத்துக்கோ. அதை இழந்துராத. அந்த சத்தத்தை மட்டும் நீ கேட்க நெக்ஸ்ட் லெவல் அல்லது இந்த பிரச்சனைக்குள்ள, இந்த போராட்டங்களிலிருந்து, இந்த பள்ளங்களிலிருந்து நீ எப்படி மேலே ஏறி வரணும்னு தேவன் நிச்சயமாய் உனக்கு கற்றுக் கொடுப்பார். நிச்சயமாக கற்றுக் கொடுப்பாரு. அதனால தேவனுடைய உறவை மாத்திரம் என்ன செஞ்சிடாத, இழந்துராத. தேவனுடைய உறவை மாத்திரம் இழந்துராதேன்னு நான் எல்லாருக்கும் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருமா, நீ இந்த கனியை சாப்பிட்டா, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை சாப்பிட்ட நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். எதை நம்ம இழந்துட்டோமாமா? நல்ல சத்தமாக சொல்ல, எதை இழந்துட்டோம்? தேவனோடு இருக்கிற உறவு. அப்பான்னு கூப்பிட்டா மகளேன்னு கேட்கணும், ஆதாமேன்னு கூப்பிட்டா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிற அந்த உறவைத்தான் ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க. இப்போ இந்த உறவை இழந்தபடியினால்தான், நல்ல விளங்கமா, இந்த உறவை முதல்ல, இந்த உறவு தான். நான் அதனால தான் அப்படியே சொன்னேன், சகோதரி சொன்னது போல, அந்த உறவை புதுப்பிச்சுட்டான் போதுமா. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே திரும்ப வந்துடும், எல்லாராமே என்று சொல்லாம அந்த உறவை புதுப்பித்தா போதும். இப்போ இந்த உறவை நம்ம இழந்தபடியினால, வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த உறவு இழந்தபடியினால அதுக்கப்புறம் தான் பூமியின் மேலே என்ன வருதுன்னா சாபம் வருது. அதுக்கப்புறம் தான் என்ன வருது? நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நான் ஜாக்லின் ஒரு நாள் ஜெபிக்கலன்னு வைங்க, எப்படி வருது சாபன்னு சொல்ல வரேன். ஒரு நாள் நான் ஜெபிக்காத உடனே தேவன் என் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டார். ஒரு முறை இறக்க செய்வார், 2 முறை இறக்க செய்வார். கடந்த நாளில் சொல்ல பார்த்தியா, 3ஆவது முறை கூட அவர் என்ன செய்வார், இறக்க செய்வார். ஜாக்லின் எப்போ வருவா, ஜாக்லின். ஏன்னா இது லூக்கா 15 இந்த இளைய குமாரனை பற்றி சொன்ன பார்த்தியா, அவன் போறேங்கிற பொழுது தகப்பன் விட்டுட்டாரு. ஆனால் அவன் எப்போ திரும்பி வருவான் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவன் தூரத்தில் வருகிற பொழுது தன்னுடைய மகன் என்று அடையாளம் கண்டு கொட்டான். அப்படின்னா அந்த பாதையிலேயே உட்கார்ந்து என் மகன் இன்னைக்கு வருவானா என்று அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அதனால ஒரு நாள் நான் ஜெபிக்கலைன்னா தகப்பன் விட்டுருவாரு, 2ஆவது நாள் ஓகே, 3ஆவது நாள் ஓகே. ஆனால் டாடி அது வருத்தமாகும். ஏசப்பாக்கு அது என்ன ஆகும், வருத்தமாகிச்சு. அந்த மக ஜெபிக்கலையே, இன்னைக்கு ஜெபிச்சிருவாளா, இன்னைக்கு ஜெபிப்பாளா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மளை எழுப்புவார், நம்மளை தட்டி கொடுப்பாரு, யாரையாவது வச்சு நம்மளோட தீர்க்கதரிசனமா பேசுவார். அப்பவும் நம்ம கீழ்ப்படியில அந்த வருத்தம் அப்படியே தேவனுக்கு என்னவா மாறினா, அந்த வருத்தம் அப்படியே துக்கமாகும். முதல்ல வருத்தம் என்ன ஆகும், துக்கமா மாறும். அப்படியே அந்த துக்கம் அப்படியே நாட்கள் ஆக 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 கோபமாய் மாறும். ஏன்னா இப்போ நமக்கே சொல்றேன்னா, ஒரு நாள் நம்ம பிள்ளைங்க நம்மளோட பேசாம அது நம்ம உறவுகள் ஒரு சிலர் நம்மளோட பேசாம தான் கொஞ்ச நாள் நமக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் துக்கமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் என்னவா மாறுனா கோபமா மாறும். இத்தனை நாள் பேசல, இன்னைக்கு பேசுறா பாரு அப்படி சொல்லுமா, அந்த கோபமா மாறிடும். அந்த கோபம் தான் என்னவா மாறும், சாபமாய் மாறும். அதனால ஆண்டவர் இவ்வளவு டைம் கொடுப்பார் நமக்கு. நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, யாரு பேதுரு முதலாவது இயேசு கிறிஸ்துவை உடனே மறுதளிச்சான் அப்படின்னு டக்குன்னு சொல்லி வரோம். ஆனா மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, முதலாவது அவன் தூரமாய் பின் சென்றான் இருக்கும். நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவை முதலாவது எல்லாரும் ஏசப்பாவை பிடிச்சிட்டு போற பொழுது பேதுரு இயேசுவை தூரமா பின் சென்றான் இருக்கும். அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா, உலக சிநேகிதரோடு உட்காந்து பேசிட்டு இருக்கிற அந்த ஸ்திரீகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற பொழுது இவனும் அந்த இடத்துல போய் உட்காந்து என்ன செஞ்சான், பேசிக்கொண்டு தான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவனும் கிறிஸ்துவோடு கூட இருந்தவா அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க போய் அவன் என்ன செய்யறான், கொஞ்ச நேரம் உட்கார்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துல உட்கார்றான். இல்ல எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு இடைவெளிக்கு அப்புறம் தான் மறுச்சான். அதுக்கப்புறம் அவர் உனக்கு தெரியுங்கிற பொழுது இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை உனக்கு தெரியுங்கிற பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம் மறுதளிச்சான் என்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவன் சபிக்க தொடங்கினான் இருக்கும். இவ்வளவு இடைவெளி இருக்கு. சும்மா ஒரு மனுஷன் உடனே பின்மாற்றத்துக்குள்ள வந்துட்டா அப்படின்னாலே இல்லை. இப்படி நிறைய பேர் வேதத்தில் ஒவ்வொன்றா சொல்ல முடியும், நமக்கு நேரம் ஆயிரும். அப்போ அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு மனுஷன் தேவனோடு கூட அந்த ஜெபிப்பா, இன்னைக்கு ஜெபிச்சிருவா, இன்னைக்கு வந்துருவான்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பார். அந்த தேவனுக்கு அந்த துக்கம் என்னவா மாறுமாமா? முதல்ல வந்து வருத்தம் வரும், அதுக்கப்புறம் துக்கம் வரும், அதுக்கப்புறம் கோபம் வரும், அதுக்கப்புறம் தான் சாபம் வரும். அப்ப தேவன் இந்த பூமியில தேவன் சபிச்சார் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாட்களுக்கு பின்பு அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்கு அந்த வழி நிமித்தம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் திரும்பவும் சொல்றேன், ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த உலாவி கொண்டு இருந்த பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததுக்கு பின்பு மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்தது, அல்லது பகை வந்தது. அதனால தான் நீங்கள் ஒரு கத்தரிச்சித்தமான அது அடுத்த வாரத்தில் தியானிப்போம். அந்த பகையை, இருதரத்தார்களுடைய பகையை இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்து ஒப்புரவாக்கினார். இதில் எபேசியரில் பிலிப்பியரில் இருக்குது, நம்ம அதை தியானிப்போம் ஒரு நாள். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், அது அப்போ பெரிய பிளவு வந்துருச்சு. பிளவு வந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் இந்த பூமியில் 7 சாபங்களை போடுறார். எத்தனை சாபம்? நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 7 வித சாபங்கள், அல்லது 7 காரியத்துக்கு மேல சாபங்களை போடுறாரு பாருங்க. 7 வித சாபங்கள். அதனால தான் ஆபிரகாமுக்கு 7 வித ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமா? 7 வித சாபம் பாருங்க. மிருகத்தின் மேல சாபம், 14வது வேத வசனம் 14. வேகமா வாசிப்போமா? 14, அதே 2:14, 3:14, 3:14 வாசிமா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, எது மேல முதல் சாபம்? மிருகம். அது வந்து சர்ப்பத்தின் நிமித்தம் மிருகங்களுக்கு மேல சாபம். அடுத்து பாருங்க, நீ உன் வயிற்றினால் 17 பூமியை சபித்தார். ரெண்டாவது அடுத்து பாருங்க, பூமி வாசிங்க 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம். அடுத்து பாருங்க, பூமி எதை சபிக்கிறாரு? பூமியை சபிக்கிறார். அடுத்து நிலத்தை சபிக்கிறார். 18வது வேத வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எதை? நிலத்தை சபிக்கிறார். எதை சபிக்கிறாரு? நிலத்தை சபிக்கிறார். அடுத்து 18 வாசிங்க, உழைப்பு. அதாவது ஆதாமினுடைய உழைப்பு வாசிங்க 18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். 17 வாசிங்க 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் கீழே வாசிங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு. எப்படியாமா? நீ வருத்தத்தோட தான் நீ எப்படி சாப்பிடுவ? அதாவது உன்னுடைய நிலத்தின் வேர், உன்னுடைய சரீரத்தினுடைய வேர்வை நிலத்துல பட நீ என்ன செய்ய? வருத்தத்தோட புசிப்ப. அதாவது உழைப்புக்கு மேல என்ன செய்யறாரு? சாபம். அடுத்து பாருங்க, ஆதாமுக்கு மேல 19 வாசிங்க 19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு. ஆதாமுக்கு மேல சாபம். அடுத்து ஏவாளுக்கு மேல சாபம். அடுத்து 16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஒண்ணு ஏவாளுக்கு மேல சாபம். அடுத்து சந்ததி வாசிங்க. அடுத்து அதே வார்த்தையில வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். வேதனையோட பிள்ளை பெறுவா. அதாவது என்னன்னா, இந்த 7 வித சாபம். எத்தனை வித சாபம்? எது மேல சொல்லுங்க பார்க்கலாம். மிருகத்துக்கு மேல சாபம், பூமிக்கு மேல சாபம், நிலத்துக்கு மேல சாபம், உழைப்புக்கு மேல சாபம், ஆதாமுக்கு மேல சாபம், ஏவாளுக்கு மேல சாபம், சந்ததிகளுக்கு மேல சாபம். இந்த 7 வித சாபம். நீங்க அதனால நீங்க வேதத்துல நல்லா எனக்கு என்ன நேரம் இல்லை ஒன்னொன்னா சொல்றதுக்கு. மிருகங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா இந்த சாபத்தையெல்லாம் மாற்று அடையாளமா என்ன சொல்லிக்கிறாரு? மிருகங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறாரு. பூமி ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாரு. உன் நிலத்தின் விளைச்சல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீ என்ன செய்வ? வருத்தத்தோடே. அதாவது அதனால்தான் ஏசப்பா முதல்ல எங்க ரத்தத்தை சிந்தினார் சொல்லுங்க பார்க்கலாம்.
தோட்டம் சொல்லலாம். ஏன்னா தோட்டத்தில் தான் சாபம் தொடங்கினது. அதனால தோட்டத்தில் சாபத்தை முறித்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, தோட்டத்தில் சாபம் வந்தது, தோட்டத்தில் சாபம் முறிச்சார்னு சொல்லலாம். இன்னும் எப்படி சொல்லலாம்னா, நிலத்தில் தான் சாபம் வந்தது, அந்த நிலத்துல தான் முதல் ரத்தத்தை சிந்தினார். ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் எங்க ரத்தத்தை சிந்தினாரு? நிலத்துல. அதாவது நிலத்துல சிந்தினார் அப்படிங்கிறத விட இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ வருத்தத்தோட நீ என்ன செய்வ? அப்பத்தை புசிப்பேன்னு சொன்னாரா? வருத்தத்தோடு நீ அப்பத்தை புசிப்பேன்னு சொன்னாரா? அதாவது கெத்செமனேல அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது, வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்கத்தக்கதா, அதாவது அவருடைய ரத்தத்தினுடைய துளிகள் என்னவா வெளியே வந்துச்சாமா? வேர்வை வெளியே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஆழமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு ரத்த நாளங்கள் எப்ப வெடிக்குன்னு சொன்னா, தாங்க முடியாத ஒரு டிப்ரெஷன், தாங்க முடியாத ஒரு வருத்தம், தாங்க முடியாத ஒரு அழுத்தம் உள்ள வருகிற பொழுதுதான் அந்த ரத்த நாளங்கள், அதாவது அந்த ஹார்ட்லேருந்து போகிற அந்த ரத்த நாளங்கள் வெடிக்கிற பொழுது அந்த ரத்தத்தினுடைய துளிகள் இவருடைய சரீரத்தை அப்படியே வேர்வையாக வெளியே வந்துச்சாமா. ஏன் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? ஆண்டவர் முதல்ல அந்த ரத்தத்தை நிலத்துல சிந்தினாருமா. ரெண்டாவது என்னன்னா, அதை எல்லாருடைய வருத்தங்களையும் தன்மேல் போட்டு கொண்டார். அதுதாமா அதனுடைய அர்த்தம். நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது எல்லாருடைய வருத்தங்களையும் தமேல போட்டு கொண்டபடினாலே அந்த வருத்தம் தாங்க கூடாததா ரத்த நாளங்கள் வெடித்தது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அந்த ரத்த நாளங்கள் வெடித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இவ ஆதாம் மேல ஒரு சாபத்தை போட்டார். என்ன சாபனா, நீ வருத்தத்தோடே புசிப்பாய். எப்படி புசிப்ப? நீ வருத்தத்தோட. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்பதை உங்க மைண்ட்ல நீங்க நினைக்கணும். எதை எப்படி புசிப்பனியே? வருத்தத்தோட புசிப்பேன்னு சொன்னார்ல. எல்லாருடைய வருத்தங்களையும் தாமேல போட்டு கொண்டபடினால்தான் அந்த ரத்த நாளங்கள் என்ன செஞ்சாமா? வெடிச்சது. அடுத்து அதனால்தான் இனி நம்ம வருத்தத்தோடு புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தம் நம்ம வாழ்க்கையில இல்லைங்கிறதுக்காக எல்லா துன்பங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதற்கு அடையாளமாக இதை சொல்றேன். ஆமா, அடுத்து பாருங்க. வருத்தத்தோட அந்த உழைப்பின் மேல சாபம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த சாபத்தையெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டாருங்கிறதுக்காக. அடுத்து ஆதாம் மேல சாபம். யார் மேல? ஆதாம் மேல. ஆனா இப்ப நம்மள சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்றாரா? அடுத்து ஏவாள் மேல சாபம். நீயும் என் குடும்பத்தார், உன் பிள்ளைகள், உன் சந்ததி மேல, சந்ததி மேல ஆசீர்வாதத்தை கூறுவேன் என்று சொல்றாரா? அப்ப பாருங்க, இந்த 7 வித சாபங்களையும் தேவன் நமக்கு என்னவா மாற்றிட்டாரு? என்னவா மாற்றிட்டார்? நல்லா சொல்லுங்க. என்னவா? ஆசீர்வாதமா மாற்றிட்டார். திரும்ப சொல்லுங்க. எது மேல சாபம் இருந்தது? மிருகத்துக்கு மேல இருந்தது, பூமிக்கு மேல இருந்தது, நிலத்துக்கு மேல இருந்தது, உழைப்புக்கு மேல இருந்தது, ஆதாமுக்கு மேல இருந்தது, ஏவாளுக்கு மேல இருந்தது, சந்ததிக்கு மேல இருந்தது. இந்த 7 வித, அதாவது திரும்பவும் சொல்ற, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற இந்த உறவு முதல்ல கட்டாச்சு. இந்த உறவு கட்டான உடனே என்ன வந்துருச்சு? சாபம் வந்துருச்சு. பூமியில என்ன வந்துருச்சு? திரும்ப சொல்லுங்க. பூமியில என்ன வந்துருச்சு? பூமியில என்ன வந்துருச்சு? இந்த பூமியில என்ன வந்துருச்சு? சாபம் வந்துருச்சு. சரி, ஓகே. இந்த சாபம் எல்லாம் நீக்கணும்னா என்ன மறுபடியும் வரணும்? உறவு வரணும். திரும்ப சொல்லுங்க. ஏன் மேல இருக்கிற சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஏன் மேல இருக்கிற சாபம் மாறணும்னா நான் தேவனோடு உறவாகணும். தேவனோடு கூட நான் என்ன ஆகணும்? நான் மறுபடியும் அந்த ஐக்கியத்துக்குள்ள வரணும். என் மேல இருக்கிற சாபம் மாறணும்னா, என் மேல இருக்கிற வியாதி மாறணும்னா, என் மேல இருக்கிற பண கஷ்டம். இப்போ நம்ம சொல்றோம்ல, எனக்கு ரொம்ப பண கஷ்டங்க, மன கஷ்டங்க, கணவனால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, பிள்ளைகள்னால பிரச்சனை, சூழ்நிலை பிரச்சனை, இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் அடுத்து மகளே, முதல்ல நீங்க என்ன செய்யணும்? தேவனோட உறவு. அதுதாம்மா முதல் ஸ்டெப்பு. நீங்க அதுல கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா, எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம அதுல நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா,
அதுல நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த எல்லா சாபங்களையும் தேவன் என்ன செஞ்சாரா? ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். அப்போ அதாவது ஆதாமோட ஏவாளோடு கூட தேவன் என்ன செஞ்சாரு? நல்ல ஒரு என்ன சொன்னா நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருந்தாரு. ஆனா அந்த ஐக்கியம் கட்டாயிருச்சு. கட்டான உடனே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு பிள்ளையோட, சொந்த பிள்ளையோட, அல்லது நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகள், அல்லது ரொம்ப நாள் இவங்க எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்போ அவங்க எனக்கு ஃப்ரெண்டா இல்லை, ரொம்ப நாள் இவங்களோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தேன், ஆனால் இப்போ அந்த ஐக்கியம் இல்லையேன்னு எத்தனையோ நானெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஒரு சில ஐக்கியங்கள் எல்லாம் என்னை விட்டு வெளியே போனோன்னு காரணமே இல்லாமல், ஆனால் கர்த்தர் அதை சொல்லுவார் எனக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் உன்னோட இருந்தா மகளே, இவங்க தான் எனக்கு நம்பிக்கை. நீ அவங்களையே பார்த்துட்டு இருந்துருவாதியா, எலியா காகத்தை பார்த்த மாதிரி, காக வருன்னு எலியா காகத்தை பார்த்த மாதிரி நீ பார்த்துருவியங்கிறக்காதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இதெல்லாம் என்னுடைய நன்மை காணுவீங்க. ஆனால் நான் நிறைய பேருடைய, ஒரு சிலருடைய ஆமாம் இந்த உறவுகளை நான் இழந்துட்டேன்னு எத்தனையோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அதே போல தான் தேவன் இந்த உறவை புதுப்பிக்க விரும்பினார். எல்லாரும் என்று சொல்ல, இந்த உறவை என்ன செஞ்சாரு? திரும்ப சொல்லுங்க, இந்த உறவை என்ன செஞ்சாரு? புதுப்பிக்க விரும்பினார். அப்படியே யோசித்தாரு, இந்த உறவை புதுப்பிக்கணுமே, இந்த உறவை புதுப்பிக்கணுமே, இந்த உறவை புதுப்பிக்கணுமே. இந்த உறவை புதுப்பிக்கணும்னா முதல்ல என்ன வரணும்? சரி, இந்த உறவை புதுப்பிக்கிறது எப்படின்னா, இப்ப யாரோட முதல்ல உலாவினாரு? ஆதாமோட உலாவிட்டு இருந்தாரா? அப்புறம் ஆதாமோட உலாவினாரு, அவருக்கு அதுல ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஏமாற்றங்கிறது வலிங்க. ஏமாற்றம் என்பது ஒரு சில வழி, அதாவது நமக்கு வழிதான். நமக்கே அப்படி வழினா, தேவனை ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஆதாம ஏவாளை உண்டு பண்ணிட்டு இப்படி அவங்க ஏமாத்திட்டு ஒரு அதாவது ஒரு எதிரியோட, ஏன்னா அவனை மடங்கடிக்க அல்லது அவனுக்கு என்ன சொல்றது பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் மனுஷனை உண்டு பண்ணாரு. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு வழி இருக்கும்? எதிரியோட போய் சேர்ந்துட்டானே, நான் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட உண்டு பண்ணினேன், எதிரியோட போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு தேவனுக்கு வழி. நீ எதிரியோட போய் சேர்ந்துட்டியே அப்படின்னு கர்த்தர் விரும்பலைங்க, மறுபடியும் அவனை இழுத்து கொள்ள விரும்பினார். அதுதாங்க தேவன். ஆமென் சொல்ல, அதுதான் தேவன். மறுபடியும் அவனோட அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள தேவன் விரும்பினாரு. அதனால ஆதாம் ஏவாளோட உலாவினாரு. ஆண்டவருக்கு அது வருத்தம், சஞ்சலை விட்டுட்டாரு. அடுத்து யாரோட உலாவினாரா? ஏனோக்கோட உலாவினார். ஏனோக்கோட ரொம்ப ஆண்டவருக்கு பாருங்க, அந்த 2வது அந்த ஏனோக்கோட உலாவினபடினால்தான், அந்த ஏனோக்கோட உலாவின ஒரு முறை சொன்னோம் பார்த்தீங்களா? ஏனோக்கோட பேசிட்டே இருப்பார். ஒரு நாள் ஏனோக்கு தேவனும் பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டு ஏனோக்கு எங்க வந்துட்டாரு? இப்போ பரலோக பக்கத்துல வந்துட்டாரு. அப்ப சொன்னாரு, ஏனோக்கு பரலோகம் பக்கம் வந்துட்டேன், இனி எதுக்கு நீ பூமிக்கு போற, என்னோடையே வந்துருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தேவன் ஏனோக்கை பரலோகத்துல வச்சு கடைசி கால ஊழியத்துக்காக ஏனோக்கை தேவன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? ஏனோக்கோட உலாவினாரு. அடுத்து யாரோடு கூட உலாவினாரு? நோவாவோடு கூட கர்த்தர் உலாவினார். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உலாவினார். அதுக்கப்புறம் மோசேட்ட சொல்றாரு பாருங்க, வாசிப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வேத வசனம், 25:8 அவர்கள் நடுவிலே நாம் வாசம். நல்லா விளங்கம்மா, தேவனுடைய எதிர்பார்ப்பை சொல்றேன். அதாவது நீங்க சொல்றீங்க தேவன் என்னோட பேசுறது இல்லை, தேவன் என்னோட இல்லம்மா, அப்படி எல்லாம் இல்லம்மா. நீங்க போகணும், அவருக்குள்ள போக போக அவர் பேசுவாருமா. நான் சொல்லியிருக்கேன், பேசிட்டே இருப்பார். முந்தா நேரத்தில் அப்படி பேசுறாரு, அப்படியே உளுந்துட்டேன் நான். பேசிட்டே இருக்கிறார், உளுந்துட்டேன் ஆண்டவரே. ஏன்னா அந்த சத்தியங்கள், இந்த ஆழமான சத்தியங்கள் இதெல்லாம் கர்த்தர் புது மெசேஜ் இப்போ இந்த வாரத்துக்குள்ள கொடுத்த மெசேஜ் இதெல்லாம். அப்ப இதெல்லாம் பேச எவ்வளவா நீர் மனிதனை சிநேகிக்கிறீர், அதை என்னால் விளங்கி கொள்ள முடிஞ்சிச்சுமா. எவ்வளவா நீங்க மனுஷனை நேசிக்கிறீங்க, அந்த மனுஷனை தன் பக்கம் இழுத்து கொள்றதுக்கு எவ்வளவா நீர் பாடுபடுகிறீர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு சாட்சி ஞாபகம் வருது, அதனால நான் சொல்றேன். ஏன்னா இதை நான் கடைசியில் சொல்லணும்னு, ஆனால் இப்பவே ஆவியானவர் அதை தூண்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு உந்துதலாக இருக்கிறதுக்காக ஆமாம் உங்ககிட்ட இந்த சாட்சியை சொல்கிறேன். ஒரு இருந்தா, அவள் 10ஆம் கிளாஸ்லேயே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டான். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா. அவளும் ஏசப்பாவும் நல்ல ஒரு என்ன செஞ்சுனா, ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு டீப் பாண்டிங்குள்ள அவங்க இருந்தாங்க. அதாவது அவ எப்போ ஜோமனு உட்கார்ந்தாலும் ஏசப்பா பேசுவார், மகளே இதுக்கு ஜோமனு, அதுக்கு ஜோமனு, அப்படி ஜோமனு அப்படின்னு சொல்லுவார். இவ்வளவு ஜோமனிட்டே இருப்பா.
ஏசப்பா என்ன சொல்றாரு, சரியா 4 மணிக்கு வெந்திரிச்சிருவா, வந்து முழங்கால் படுவா. முழங்கால் பண்ணவுடனே ஏசப்பா பிரசனம் அப்படியே அவளை சூழ்ந்து கொள்ளு. மகளே இன்னைக்கு இதுக்கு ஜோமனு, இதுக்கு ஜோமனு, இதுக்கு ஜோமனு அப்படி சொல்லுவாரு. அவளும் அப்படியே ஜோமனுமா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பா. அப்புறம் அதுக்கப்புறம் எழும்பி தான் வேலைகளை செஞ்சுட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா. இப்படியே ரெகுலராக அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இவள் +2 முடிஞ்சா. இவளுக்கு ரொம்ப ஆசை மிஷினரி ஸ்தலத்தில் போய் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப ஆசை. அப்போ ஒரு 2-3 மிஷினரி ஸ்தலங்களுக்கு அவள் என்ன செஞ்சானா, அப்ளிகேஷன் அனுப்புனா, நான் வந்து இப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறேன், எனக்கு மினிஸ்ட்ரி செய்ய ஆசை, எனக்கு அதனால் உங்களுடைய இந்த என்ன சொல்கிறது, உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா என்னை வந்து சேர்த்திக்கிங்க, நான் வந்து ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய ஸ்தலங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டான். ஆனால் எல்லாருமே இவளுக்கு சொன்னது என்ன, ஒரு டிகிரியாவது நீங்கள் முடிச்சிருக்கணும், ஒரு டிகிரியாவது நீங்கள் முடிச்சிருக்கணும். எல்லாருமே இவளுக்கு ரிட்டன் லெட்டர் வந்துட்டேந்துச்சு. இவ ரொம்ப ஆசைப்பட்டா, அது கிடைக்கலனால இவ விரக்தி ஆயிட்டா. விரக்தி ஆன உடனே இவ என்ன சொல்லிட்டானா, ஏசப்பாவை பார்த்து சொல்லிட்டா, இனி என்னை கூப்பிடாதீங்கன்ட்டான். ஏசப்பாவை பார்த்து இனிமேல் நீங்கள் என்னை கூப்பிடாதீங்க, நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டான். ஆனாலும் ஏசப்பா விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? விடல. எப்பவும் போல அதிகாலையில் போய், மகளே தூங்கிட்டே இருக்கிற 4 மணிக்கு போய் எழுப்புறாரு, எந்திரி மகளே எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. இவன் என்ன பண்ணிட்டா, திரும்ப இந்த பக்கம் படுத்துட்டா. சரி, இந்த பக்கம் திரும்பி படுத்தோன்னு ஏசப்பா போயிடுவாருன்னு நினைச்சா, திரும்ப இந்த பக்கம் வந்து ஏசப்பா எழுப்புறாரு, எந்திரி மகளே ஜெபிக்கலாம். திரும்ப இந்த பக்கம் கிட்டத்தட்ட அவள் ஜெபிக்க வேண்டிய அந்த 1 மணி நேரமும் ஏசப்பா அவளோட போராடிட்டு இருந்தாருமா. நடந்த சம்பவம். 1 மணி நேரம் அவளோட போராடினாரு. போயிட்டாரு ஏசப்பா. இவன் நினைச்சா ஒரு நாள் தானே ஜெபம் பண்ண, ஒரு நாள் தானே எழுப்பினாரு, இனி எழுப்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சா. அடுத்த நாள் வந்தாரு, அதே மாதிரி எழுப்பினாரு, இந்த பக்கம் திரும்பி படுத்தா, இந்த பக்கம் எழுப்பினாரு, இந்த பக்கம் திரும்பி படுத்தா. இப்படி அவரு 1 மணி நேரம் போராடிட்டு போயிட்டாரு. 3வது நாள் வந்தாரு, 3வது நாள் வந்தாரு, 3 நாள் தொடர்ந்து அவர் வந்தாரு. இவன் என்ன செய்வேல, எந்திரிக்கவே இல்லை. 4வது நாள் என்ன நடந்ததுன்னா, ஏசப்பா தன்னுடைய கையை அவளுடைய இருதயத்துக்குள்ள விடுகிறத அவ பார்த்த உடனே அதுலேருந்து ஒரு 3 முடிச்சு வெளியே வருத உணர்ந்து பார்த்தா. அவ அப்படியே பார்க்குற அந்த விஷயம்ல என்னன்னா, ஒன்று அவன் மேலே, அதாவது நம்ம நினைக்கிற ஜாக்லினே சொல்கிறேன், ஜாக்லின் நினச்சிக்கிற, நீ பிரசங்கம் பண்ணுற, நீ பெரிய ஒரு ஆள், என்னைய நான் திட்டிக்கிறேன். ஆமாம், நீ பெரிய பிரசங்கம் பண்ணுற, நீ நல்லா பிரசங்கம் பண்ணிக்கிற, நீ நல்லா பேசுகிற, நீ நல்லா பாடுற. கிடையாது. என் மேலே தேவன் கொடுத்த கிருபை பிச்சைங்க. நான் இப்படி வேணா சொல்லுவேன், உங்களுக்காக கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறான்னு தான் நான் சொல்ல முடியும். ஆமாம், நான் ஏன்னா அதனால தான் நான் விழுந்துருவேன் அப்படியே. என்னால் ஒன்றும், என்னால் ஜீரோங்க, நானால ஒன்றுமே கிடையாது. இப்படி நான் பயன்படுற, இப்படி பிரசங்கம் பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது. ஏதோ எனக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவன் எனக்குள்ள வச்சிருக்கிற கிருபை. ஆமென். தேவன் அப்படிதான் சொல்லுவேன், தேவன் எனக்குள்ள வச்சுக்கிற கிருபை. அப்போ இந்த மகளுக்குள்ளேருந்து அந்த 3 கயிறு அப்படியே வெளியே வந்துச்சு. 1 தேவன் அவளுக்குள் வச்ச கண்ணீரின் அபிஷேகம், 2வது தேவனை நேசிக்கிற அந்த அபிஷேகம், 3வது விசுவாசத்தினுடைய அபிஷேகம். அந்த 3 முடிச்சு அவள் இருதயத்திலிருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அவள் பைத்தியமாக்கப்பட்டுட்டான். நடந்த சம்பவம். பைத்தியமாக்கப்பட்டுட்டு எங்கெங்கேயோ போய் ஜெபம் பண்ணாங்க. எங்களுக்கு அதுக்கு எங்கெங்கேயோ ஜோமனி அவளுக்கு ரெடி ஆகலை. கடைசியில் எங்களுக்கு தெரிந்த ஒரு ஆவிக்குரிய அண்ணன்ட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணன்ட்ட தான் ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை பேசினார், இப்படிமானா. அப்போ அதுக்கப்புறம் தான் ஆமாம், அவங்க அம்மா சொன்னாங்க, ஆமாம் இதெல்லாம் உண்மை நடந்தது அப்படிங்கிற பொழுது, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் எத்தனையோ நாள் என்னை கூப்பிட்டு, நான் ஆண்டவரே எத்தனையோ நாள் என்னை எழுப்பியும் நான் எழும்பாதது நிமித்தமாக தான் என் வாழ்க்கையில் வந்த சிறையிருப்பு. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீ உன்னை ஒப்பு கொடுமா, ஏசப்பா உனக்கு இறங்குவார் என்று சொன்ன பொழுது அந்த மக ஒப்பு கொடுத்தா. அவ விடுதலை ஆயிட்டாங்க. ஆனா அந்த கிருபை அவளை விட்டு போயிருச்சு. விடுதலையானது உண்மைதா, அந்த கிருபை. அப்புறம் தான் கேள்விப்பட்டோம் ஆந்திராவில் எப்படி, நீங்கள் நினச்சி பாருங்க, தேவனுடைய இருதயத்தையே அவளுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். சொல்லுவார, மகளே இன்னைக்கு உன்னோட வீட்டு வாசல ஒரு குடிகாரர் வந்து படுத்து கிடப்பாருமா, அவனுக்காக நீ ஜோமன் அப்படின்னு நிறைய ரகசியங்கள் அந்த மகட்ட ஆண்டவர் சொல்லுவார். அப்படி தேவனுடைய இருதயத்தையே திறந்து காட்டி இருந்த அந்த மக கடைசியில் அந்த இழந்த அந்த கிருபை இழந்த அந்த பிரசனத்தை இழந்து கடைசியில் ஒரு சின்ன பெட்டி கடையை ஆந்திராவில் வச்சு அவள் பிளப்புத்தனை நடத்திட்டு இருக்கிறான்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. இதை எதுக்கு சொல்கிறேனாமா, தேவன் என்ன விரும்புகிறான்னா, அந்த உறவை கர்த்தர் விரும்புகிறார். உறவை தாம கர்த்தர் விரும்புகிறார். நம்மகிட்ட அந்த உறவை கர்த்தர் என்ன செய்கிறாரா, உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கணுமல்ல. உன்ட்ட நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் பார்த்தியா, சாமுவேல்கிட்ட தேவன் வந்து அவருடைய பாரத்தை பேசினார் பார்த்தீங்களா. தேவன் அதை விரும்புகிறவருமா, தேவன் அதை விரும்புகிறவர். நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு நம்ம திறந்து காட்டணும் என்று சொல்லி, அவருடைய இருதயத்தை தேவன் நம்மகிட்ட திறந்து காட்டணும் என்று சொல்லி தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறவராய் அவர் இருக்கிறார்.
எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதற்கு தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்மளுடைய அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப பாருங்க, யாரோட உலாவினார் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. முதல்ல ஆதாம் ஏவாளோட உலாவினார், அதுக்கப்புறம் யாரோட உலாவினார்? ஏனோக்கோட உலாவினார், அதுக்கப்புறம் யாரோட உலாவினார்? நோவாவோடு உலாவினார், அதுக்கப்புறம் ஆபிரகாமோடு உலாவினார், அதுக்கப்புறம் இப்ப சொல்றார் பாருங்க. இப்ப வாசிங்க, யாத்திரையாகமத்தின் புத்தகம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. என்னவாமா? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த அப்படின்னா என்னன்னா, அவர்கள் நடுவுல நான் வாசம் பண்ண, அதனுடைய மீனிங் என்னன்னா தங்குவதற்கு. தேவன் என்ன விரும்புறாரு? உங்க இருதயத்தை தேவன் எதுக்கு கேட்கிறாரு? தங்கி அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள எதுக்காக உங்களுடைய இருதயத்தை கேட்கிறாரு? தங்குவதற்கு. திரும்ப சொல்லுங்க. அது தங்குவதற்குங்கிறத நான் இன்னும் நம்ம பிரசங்கத்துல சொன்னது போல சொல்லுங்க பார்க்கலாம். நானே அவருடைய வாசஸ்தலம். ஆமென் என்று சொல்லலாமா? தங்குவதற்காக தேவன் என்ன செய்யறாரா? விரும்புறார். நான் தங்குவதற்கு மோசேட்ட சொல்றார். மோசே ஏனோக்கோட உலாவின, நோவாவோட உலாவின, ஆபிரகாமோட உலாவின. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க நடுவுல நான் தங்குறதுக்காக நீ என்ன செய்ய? ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு அப்படின்னு தேவன் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்ச நாள் அவர் என்ன செஞ்சாரா? வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி மோசையோட என்ன செஞ்சார்? இஸ்ரவேலுக்கு நடுவுல வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி தேவன் என்ன செஞ்சார்? அங்க தங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுவும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அடுத்து சாலமோன் ஆலயத்தில் தங்க விரும்பினார். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? 1 ராஜாக்கள் 6:13 வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். என்ன சொல்ல? யார்கிட்ட சொல்றாருன்னா, சாலமோன்கிட்ட சொல்றாரு. நான் தங்கி இருக்கும்படி, அதாவது தாவீட்ட பேசி, நாத்தான்கிட்ட பேசி, தாவீதுகிட்ட பேசி, அதுக்கப்புறம் சாலமோன்கிட்ட பேசி, தேவன் தங்குகிறதுக்கு சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான். அங்கேயும் தங்குனாரு. அதுலயும் அவருக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. அதுல அவருக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. கடைசியில என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6:16 வேத வசனம். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. நல்லா விளங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இப்ப என்ன சொல்லிட்டார்னா, நான் என்ன செஞ்சேன்? ஆதாம் ஏவாளோடு உலாவுன, நோவாவோடு உலாவுன, ஆபிரகாமோடு உலாவுன, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உலாவுன, சாலமோன் காலத்துல உலாவுன. இதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இப்ப சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம். நல்லா கரந்தட்டுமா? நீங்களே. நானே. சொல்லுங்க. நானே தேவனுடைய ஆலயம். யார் தேவனுடைய ஆலயம்? நீங்க நல்லா சொல்லுங்க. யார் தேவனுடைய ஆலயம்? யார் தேவனுடைய ஆலயம்? ஆமா, பக்கத்துல கருத்தை பிடிங்களே. தேவன் உங்க எல்லைக்குள்ள வருகிறதும் போகிறதுமா இருக்கிறாரா? இல்ல நிரந்தரமா தங்கி இருக்கிறாரா? என்ன பதில் சொன்னாங்க? நம்ம அப்படி மாறணும். எல்லாரும் என்று சொல்லாமா? எப்படி மாறணும்? நானே அவருடைய வாசஸ்தலம். அதனால்தான் சொல்றார் வெளிப்படுத்தல் 21, மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் விரும்புறாருமா? தேவன் விரும்புறாருமா? நான் உனக்குள்ளே உலாவி. சொல்லுங்க. நான் உனக்குள்ளே உலாவி. திரும்ப அந்த வேட சொல்லுங்க. நான் உனக்குள்ளே உலாவி. நீங்க சொல்லுங்க. நான் தேவன் எனக்குள்ளே உலாவி. தேவன் எனக்குள்ளே உலாவி எனக்குள், சொல்லுங்க, எனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு? தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு? தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு? திரும்ப சொல்லுங்க. தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு? வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னு விரும்பினாரு. ஆனா நடந்துச்சா? அது ஒரு கொஸ்டின் மார்க்குங்கிறீங்களா? நடக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் எனக்குள்ள உலாவி தேவன் எனக்குள் வாசம் பண்ண விரும்புறாரு. ஆனா இப்ப என்னுடைய ஆலயம் முழுவதும் அல்லது என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, எனக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாயிருக்கிறது, அல்லது எனக்கும் தேவனுக்கும் என்ன செஞ்சிருக்கு? பகை உண்டாயிருக்கிறது. தேவன் எனக்குள் வாசம் பண்ண என்னுடைய இருதய என்ன இல்லை? தகுதி இல்லை. ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா,
யாரு ஆதாம ஏவாளையும் சாத்தான் வஞ்சிச்சனால, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், நாம் எதற்கு அடிமைப்பட்டு எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமையாயிருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது தேவ பிரசனம் அவங்கள சூழ்ந்துருந்துச்சு. இப்ப சாத்தானுக்கு இவங்க அடிமைப்பட்டபடினால இவங்க மேல இப்ப என்ன சூழ்ந்து வந்தது? சாத்தானுடைய கிரியைகள். என்ன சூழ்ந்து வந்துருச்சுப்பா? சாத்தானுடைய கிரியைகள். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், பகைமை, கசப்பு, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை. இதுல எனக்கு ரொம்ப ஒரு காரியம் பிடிச்சிச்சு பாருங்க. வாசிச்சிங்கன்னா, அதாவது அந்த சாபத்தில் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, எனக்கு அது ரொம்ப நேற்று தான் அது ரொம்ப படித்தேன் நான். 16வது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16 ஆதி ஆகமத்தின் புத்தகம் 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஸ்திரீ மேல சாபத்தை சொல்ற, உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவ, வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அவன் உன்னை இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதாமா? அதாவது முதல்ல நேசிப்பேன்னு சொல்லி தேவன் நமக்கு ஆணையும் மென்னையும் கொடுத்தாரு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆசீர்வாதம் என்னவா மாறிச்சு? சாபமாய் மாறினால அவன் உன்னை என்ன செய்வா? ஆண்டு கொள்வா. அவ்வளவுதாங்க. அப்ப நான் நினைச்சேன், அப்ப இந்த சாபம் போயிருச்சுன்னா, நல்லா விளங்கமா, இந்த சாபம் போயிடுச்சுன்னா புருஷன் மனைவியை என்ன செய்வா? நேசிக்கிறவனாய் ஆண்டு கொள்ளுவான், இல்ல கண்ட்ரோல் பண்ணுகிறவனாய், இல்ல அல்லது அதிகாரம் செலுத்துவனாய், இல்ல நீ எனக்கு எப்படி இருக்கணும், அடிமையா இருக்கணும்னு சொல்லுகிறவனாய் அல்ல. அவன் நம்மளை ஒரு நாள் இந்த குடும்ப மெசேஜில் பேசுறான். அதாவது ஏவாள் ஆதாமு கிட்ட கனியை கொடுத்த உடனே இந்த கனியை அதாவது என்னன்னு பார்வைக்கு அழகும் புசிப்பு அப்படி இருந்தவருங்க, அந்த கனியை என்ன செஞ்சால ஏவாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யாருக்கு கொண்டு போய் கொடுத்தாப்லையாமா? யாரு கொடுத்தாப்ல? ஆதாம் புருஷனுக்கு கொடுத்த பொழுது நம்ம ஈஸியா வாசித்துறோம், புருஷன் ஈஸியா அந்த கனியை வாங்கி சாப்பிட்டான. இல்லம்மா, அது ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட விளக்குனாரு. அந்த கனியை சாப்பிட்றதுக்கு ஆதாம் துடித்தார். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான குடும்ப மெசேஜில் எடுக்கிறேன். துடித்தார் ஆதாம். ஏன்னா இந்த கனியை சாப்பிட்டா நான் யாரை இழந்துருவேன்? தேவனை இழந்துருவேன். இந்த கனியை சாப்பிடாம இருந்தா யாரை இழந்துருவேன்? நானு ஏவாளை இழந்துருவேன். ஏன்னா இப்ப இந்த கனியை சாப்பிட்டு ஏவாளை என்னவா மாறிட்டா? ஆமா, தேவனை விட்டு விலகிட்டா. அல்லது பிசாசின் சாயல் வந்துருச்சுன்னு சொல்லலாம், அல்லது பிசாசு வார்த்தைக்கு கீழ்படிச்சுட்டே சொல்லலாம், அல்லது இப்ப நான் சொன்னது போல இந்த உறவு செத்து போயிருச்சுன்னு சொல்லலாம். ஐயோ, இந்த கனியை நான் சாப்பிட்டேனா நான் தேவனை இழந்துருவேன். உண்மைங்க. அதை இப்போ என் ஆவியில் அதை ஃபீல் பண்ணுற தேவன் ஏசாப்பா ஒரு நாள் எனக்கு இதை சொல்லி கொடுத்த பொழுது அந்த வழி என்ன, ஆதாம் அந்த கனியை சாப்பிட்றதுக்கு துடித்தாங்க அந்த கனியை சாப்பிட்றதுக்கு. ஐயோ, நான் எப்படி இந்த கனியை சாப்பிட்டு நான் தேவனை இழந்துருவனே. ஒருவேளை இந்த கனியை நான் சாப்பிடலைன்னா ஆதாமனை ஏவாளை இழந்துருவனேன்னு சொல்லி ஆதாம் அந்த கனியை சாப்பிட்றதுக்கு துடித்தான். ஆனா ஆதாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஒருவேளை நான் அந்த கனியை சாப்பிட்டா தேவன் வேற ஏதாவது ஒரு வேலை செய்வாருன்னு சொல்லி ஏவாளோடு எசைஞ்சுதான் அந்த கனியை வாங்கி சாப்பிட்டா ஆதாம். அது சாதாரணமானது இல்லை. இதை ஒரு நாள் நான் கர்த்தருக்கு சித்தமா எடுக்கிறேன். அதனாலதான் ஆதாம் ஏவாளுக்கு பேர் வைக்கிறா. என்னன்னா, நீர் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாய். ஜீவனை கொடுக்க ஒருவர் வருவார். அந்த ஜீவனை நீ எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் நீ ஜீவனுள்ளோருக்குள்ள தாயாக மாற்றுவேன் என்று. அதனாலதான் தேவன் ஆதாமுக்கு பேர் வச்சாரு. ஆனா ஆதாம் தான் யாருக்கு பேர் வைக்கிறான்? ஏவாளுக்கு பேர் வைக்கிறான். அவது ஜீவனுள்ளோருக்குள்ள தாய். இது ஒரு குடும்ப மெசேஜுங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்போ இப்ப தேவன் நமக்குள்ள தங்கி இருக்க விரும்புகிறார், நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார், நமக்குள்ள தங்கி இருந்து அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். தேவன் நிறைவேற்ற விரும்புகிறாரு. ஆனா எது தடையா இருக்குது? பாவம் தடையா இருக்குது. எது தடையா இருக்குது? பாவம் தடையா இருக்குது. இப்ப இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலாம்? நான் திரும்ப சொல்றேன், ஆதாம் ஏவாளோடு உலாவினார், நோவாவோடு உலாவினார், அதுக்கப்புறம் என்ன ஆபிரகாமோடு உலாவினார், அதுக்கப்புறம்
அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உலாவினார். அதுக்கப்புறம் சாலமோன் ஆலயத்தில் தேவன் உலாவினார். அதற்கப்புறம் தேவன் சொல்றார், இல்லை மகளே, நீயே அந்த தேவனுடைய ஆலயம் அப்படின்னு அவர் நம்மளை ஆலயமாக்கி கொள்ள விரும்பினாரு. ஆனால் நம்மளை ஆலயமாக்கி தேவன் நமக்குள்ள தங்கணும்னா நமக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய தடை இருக்குது. எது செத்து போச்சுன்னு சொன்னோம்? ஜீவன் செத்து போச்சு. எது செத்து போச்சு? திரும்ப சொல்லுங்க, எது செத்து போச்சு? ஜீவன் செத்து போச்சு. அதனாலதான் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னார். இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூர்ணப்படும். ஏன்னா அந்த ஜீவன் எனக்குள்ள வந்தாதான் நான் தேவனோட உறவு கொள்ள முடியும், அல்லது தேவனோட நான் ஐக்கியமாக முடியும். அந்த ஜீவனை எனக்குள்ள புதுப்பிக்கத்தான் இயேசு எதுக்காகங்க வந்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. மத்தியஸ்தரா இயேசு வந்தார். மத்தியஸ்தரா அதாவது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான பகையை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த பிரிவை, ரெண்டை பேரையும் இணைக்கத்தக்கதாகத்தான் இயேசு மத்தியஸ்தராய் வந்து ஜீவனை கொடுக்க வந்தார். அதனால்தான் ரெண்டு கையை விரித்திருக்கிறார். சிலுவையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பரத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து வலதுபுறம் இருக்கிறவர்கள் எல்லாம் இடதுபுறம் சேர்த்தார். சரி, அப்படியா இருக்கும்? இடதுபுறம் இருக்கவோ வலதுபுறமா? அப்படி சேர்த்தார். வலதுபுறம் இருக்கிறவர்களை இடதுபுறம். எதுக்கு இதை சொல்றேன்னா, அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனை தேவனிடத்திற்கும் தேவனை மனிதனிடத்திற்கும் ஒப்புரவாகத்தான் மத்தியஸ்தரா இயேசு வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? மனிதனை தேவனிடத்திற்கும் தேவனை மனிதனிடத்திற்கும் ஒப்புரவாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, என்னையும் தேவனையும் இணைக்கிறதற்காக. தேவன் மறுபடியும் என்னை வாசஸ்தலமாக்கி கொள்ள, மறுபடியும் தேவன் எனக்குள் உலாவ, நான் தேவனோடு இருக்க, தேவன் என்னோடு கூட இருக்க, இந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நல்லா 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 கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி இந்த வார்த்தை எல்லாரும் பாடலாமே. எனக்காய் ஜீவ விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, ஓ எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? சாச்சா சீச்சி சொல்ற மாதிரி இருக்குது. நச்சுன்னு சொல்லுங்க, தேவன் ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவனை கொடுக்கவும் என்னையும் தேவனையும் இணைக்கத்தக்கதா இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? என்னையும் தேவனையும் இணைக்கத்தக்கதாய், அல்லது தேவன், அதாவது இப்படி நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன்ல, தேவன் சோகத்தோட ஒரு நாள் ஏன்னா தேவன் இந்த மனிதனுடைய பிரிவை தாங்க முடியல, ஆதாமை ஏசாயலா படைச்சேன், என்னுடைய ரூபமாக படைச்சேன், இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே, இவன் சாத்தானோட போய் இணைஞ்சிட்டானே அப்படின்னு தேவன் ஒரு நாள் துக்கத்தோடு கூட இருந்து கொண்டு இருக்கிற பொழுது ஏசப்பா சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போகிறேன், நான் போய் என்ன செய்கிறேன், அவர்களுக்கு அதை அவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக நான்
போய் என்னையவே ஒப்பு கொடுத்து என் ஜீவன் அவர்களுக்குள்ள வச்சு மறுபடியும் அவர்களை உம்மோடு கூட இணைக்கிறேன் என்பதுதான் இயேசு கிறிஸ்து பிதாவோடு செய்த உடன்படிக்கை. ஆமேன் என்று சொல்லலாமா? அதுக்கு பிதா சொல்றாரு, சரி நீ போ, தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால மீட்டுக்கொள்வேன் சகரியால் இருக்கு. நான் இதை ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் செய்த உடன்படிக்கை குறித்து உங்களோட பேசியிருக்கிறேன். சரி, இப்ப சொல்லுங்க, ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? நல்லா ஜீவனோட சொல்லுவோம். எதுக்கு வந்தாரு? ஜீவன். இப்ப இந்த ஜீவன் எனக்குள்ள வரனால என்ன நடக்குது? நானும் தேவனோடு ஐக்கியமாகிறோம், உறவாகிறோம். சரி, ஓகே, ஏசப்பா இந்த பூமிக்கு ஜீவனை இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சல? ஆமா, ஓகே. இது வரைக்கும் ஏன்னா இதே தான் சுத்தி வரோம், நம்ம ஜீவனே தான் சுத்தி ஏன்னா இதுதான் வாக்கு தத்துவம். இதுல நல்லா நீங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்கன்னா நிச்சயமாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. ஆமென். இவ திரும்ப சொல்லுங்க, ஏசப்பா எதுக்கா இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவனை கொடுக்க வந்தார். ஓகேங்க, இப்ப ஜீவனை அவர் கொடுக்க வந்துட்டார். ஓகே, இப்ப இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வந்துச்சு? இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது இப்ப மறுபடியும் இங்க வாங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அங்கே அந்த தோட்டத்தில் வாசிங்க. அந்த தோட்டத்துல மத்தியில எத்தனாவது வேத வசனம்? 2:9 வாசிங்க வேகமா. 2:9. தேவன் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இல்ல மகளே, அந்த விருட்சத்தின் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நல்லா விளங்க. இது தோட்டத்தின் எங்க இருந்துதாமா? நடுவில் சொல்ல. எங்க இருந்தது? தோட்டத்தின் நடுவில். நல்லா சொல்லுங்க, தோட்டத்தின் நடுவில் எந்த விருட்சம்? எந்தெந்த விருட்சம் இருந்தது? ஒண்ணு ஜீவ விருட்சம் இருந்தது. ரெண்டாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இதுதான் மரண விருட்சமும் ஜீவ விருட்சமும் அப்படின்னு சொல்ல. இல்லைன்னா மரண கனியும் ஜீவ கனியும். இப்போ மரண கனியை அல்லது மரணத்தினுடைய விருட்சத்தை சாப்பிட்டபடினாலே மனிதனுக்குள்ள என்ன வந்துருச்சு? சாபம் வந்துச்சு. என்ன வந்துருச்சு? இப்ப சாபம் வந்தனால மனிதன் தேவனோட உறவாட முடியல. ஆனா இப்ப இவனுக்குள்ள என்ன வரணும்? ஜீவன் வரணும். அப்ப ஜீவன் வரணும்னா, ஏன்னா இந்த தோட்டத்துல 2 கனி இருந்தது. ஒண்ணு மரணக்கனி, ரெண்டாவது ஜீவக்கனி. இப்ப மரணக்கனியை சாப்பிட்டு சாபம் வந்துருச்சு. இப்ப இவனுக்குள்ள ஜீவ வரணும்னா என்ன கனியை சாப்பிடணும்? ஜீவ விருட்சத்தின் கனி. எதை சாப்பிடணும்? ஜீவ விருட்சத்தினுடைய கனி. இப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனி யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? ஏன்னா இவர் ஜீவனை கொடுக்க வந்தார். எதை கொடுக்க வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். இவர்தான் ஜீவ விருட்சத்துக்கு அடையாளம். ஆமென் என்று சொல்லாமா? இன்னொரு உங்களுக்கு இன்னும் விளக்கத்தை சொல்ல விரும்புற வாசிப்போ. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே, நல்ல விளங்க, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறது. நல்ல விளங்கமா. இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு வசந்த வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 24 வாசிங்க பார்க்கலாம். கடைசி. அதாவது இப்ப இதுங்க என்ன கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது இப்ப இவங்க நன்மை தீமை கனியை சாப்பிட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இவர்கள் நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு அடுத்து எதை போய் சாப்பிடக்கூடாது? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா இவங்க என்னவே ஆக மாட்டாங்க, சாகவே மாட்டாங்க. அப்போ பாவத்தோடையே இவங்க வாழ்ந்துட்டு பாங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? வேலி அடைச்சார். அதைத்தான் இந்த வசந்த வாசிக்கிற மக்கள் 24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி, நல்ல விளைஞங்க, ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப நல்ல விளைங்க. இப்ப ஜீவ விருட்சத்தை கொண்டு போய் கர்த்தர் என்ன செஞ்சாரா?
வேலி அடைச்சார். வேலி அடைச்சிட்டு கேரூபினையும் அடுத்து என்ன வச்சிட்டாரா, சுடரொளி பட்டத்தையும் காவலா வச்சுட்டாரு. இப்ப என்னன்னா, ஜீவ விருட்சத்துக்கு இடையில, ஜீவ விருட்ச கனி இடையிலையோ இந்த பக்கம் ஒரு காவல், இந்த பக்கம் ஒரு காவல் இருக்குது. இப்போ இதனுடைய அடையாளமாகத்தான் இப்ப வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிங்க. யோவான் எத்தனை 12 வாசிங்க. 12 இயேசுவின் சரீரம் இயேசுவின் சரீரம் நல்லா விளக்கமா. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவரும் உட்கார்ந்திருக்கிறார். போது இப்ப பாருங்க, தலைமாட்டில் ஒரு தூதன், கால்மாட்டில் ஒரு தூதன் உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவின் சரீரம் இப்ப எங்க இருக்குது? நடுவுல இருக்குது. இங்க எங்க இருக்குது? நடுவுல இருக்குது. தோட்டத்தில் எங்க இருந்தது? நடுவில் இருந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். இதுதான் ஜீவ விருட்சத்துக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம எல்லாரும், இதுதான் ஜீவ விருட்சம். அதாவது இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சங்கிறதுக்கு அடையாளம். இது ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல விளக்கமா, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். முதல் முறை தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. பிசாசு அந்த ஜீவனை எடுத்துட்டா. 2வது தரம் நமக்கு கொடுக்கிற ஜீவன் பேர் தான் நித்திய ஜீவன். இந்த ஜீவனை ஒருவனாலும் இனி பறித்து கொள்ள முடியாது என்பதற்கு அடையாளமாகத்தான் இதனுடைய பெயர் என்னது? நித்திய ஜீவன். இந்த ஜீவனை எடுக்கவே முடியாது. இப்ப வாசிமா, நித்திய ஜீவன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. யாருக்குள்ள இருக்குதாமா? அந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்குதாமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அந்த சாட்சி குமாரனை உடையவன், நல்லா விளங்கமா, குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். இப்ப யாரு ஜீவ விருட்சம்? யாரு? நல்லா சொல்லுங்க, ஜீவ விருட்சம் யாரு? ஜீவ விருட்சம் யாரு? திரும்ப சொல்லுங்க, ஜீவ விருட்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒன்னு அவரை ஜீவ விருட்சம் சொல்லலாம். 2வது நித்திய ஜீவனை நமக்குள் கொடுக்கிறவர் என்று சொல்லலாம். அதாவது ஒரு சரித்திரம் சொல்லுது. இப்ப ஏசப்பா அதாவது மரியாள் தான் அந்த இடத்துல இருக்கிறது. மரியாளை பார்த்தவன முதல்ல என்ன கேட்கிறாரு? என்ன சொல்றாரு? என்ன கேட்கிறாரு? வேதத்தை பார்த்து சொல்லுங்கம்மா. ஏன் அழுகிறாய் ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? அதனுடைய விளக்கு என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆதாம் ஏவாளும் அந்த கனி என்ன பண்ணிட்டாங்க? புசிச்சுட்டாங்க. புசிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன ஆயிட்டாங்க? நிர்வாணி ஆயிட்டாங்க. இல்லை இன்னொன்று சொல்லலாம், தேவனோடு இருக்கிற உறவு அவங்களுக்கு என்ன செஞ்சு விட்டு போயிடுச்சு. தேவனோடு இப்போ உறவாட முடியல. தேவனோடு இப்போ என்ன செய்யல? தேவனோடு உறவாட முடியல. தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியல. தேவனோட பேச முடியல. தேவனுடைய மகிமையை ருசிக்க முடியல. இப்போ இவங்களுக்குள்ள வேதனை, நல்ல விளங்கி இதெல்லாம் போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? வேதனை, துக்கம், கலக்கம். இதில் விட இன்னொன்று என்ன தெரியுமா? என்னுடைய இது கற்பனையில் சொல்கிறேன். இன்னொன்று என்ன தெரியுமா அங்கே நடந்திருக்கு? இப்போ இது வரைக்கும் கணவன் மனைவி எந்த சாயில் இருந்திருப்பாங்க? தேவ சாயில் இருந்திருப்பாங்க. இப்போ என்ன சாயல் வந்துருச்சு? அங்கேயே நின்று சண்டை போட்டிருப்பாங்க. நீ தானே கொடுத்த, நீ ஏன் கொடுத்த? அவ கேட்டிருப்பா, நான் கொடுத்த நீ எதுக்கு வாங்கி சாப்பிட்ட? நான் கொடுத்த நீ. உண்மையாக நடந்திருக்குங்க. ஏன்னா இதுதானே சாயல், பிசாசின் சாயல் இதுதானே. சண்டை, வேதனை, துக்கம், கலக்கம், இப்படி குற்றப்படுத்துது. அடுத்து நீங்க அதனால தான் பாருங்க, அந்த யாரு காயின் கொலகாரனாவே மாறிட்டா. தேவ சாயலா இந்த அந்த சந்ததி பாருங்க கொலகாரம். ஏன்னா அந்த பிசாசின் சாயல் வந்தவன இப்படி டெய்லி சண்டை போட்டு ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். அப்பத்திலிருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இன்னும் ஓடிட்டு இருக்குது. நீதானே, இதுக்கு காரணம் நீதானே, இன்னும் குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு இருக்குது இந்த பிரச்சனை. அப்போ இது ஒரு கற்பனையை சொன்னேன், உண்மையே சொல்றேன். இப்ப என்னன்னா, டெய்லியும் போயும் ஆதாமும் ஏவாளும், அல்லது மெயினா ஏவாளு அந்த ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு அழுது இருக்கிறாளாம். ஐயோ நான் இழந்துட்டேனே, ஐயோ இந்த விருட்சத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை நான் சாப்பிட்டேன்னு டெய்லி அழுதாளா. மறுபடியும் எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமா, மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்குமான்னு ஏவாள் டெய்லியும் போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பக்கத்துல நின்று அழுது இருக்கிறா. அவ அழுது இருக்கிறா. ஆனா என்ன இருக்குது அங்க? சுடரொளி பட்டையனா, அப்படி பட்டயம்
சுத்திட்டே இருக்கும், பக்கத்துல வந்தா வெட்டி போடும். அப்படி இருந்தது அந்த சுடரொளி பட்டயம். அந்த டெய்லியும் போய் அந்த ஏவாள் அழுதாளா, எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் வராதா, மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு வராதா, மறுபடியும் இந்த ஜீவ விருட்சத்தின் கடி நான் சாப்பிட மாட்டேன், மறுபடியும் இந்த ஏதேனுக்குள்ள வரமாட்டான், மறுபடியும் நான் மகிமையின் வஸ்திரத்தை உடுத்த மாட்டான், மறுபடியும் எனக்குள்ள இந்த ஜீவன் வராதா, மறுபடியும் எனக்குள்ள இந்த சுவாசம் வராதா, மறுபடியும் நான் தேவனோட ஐக்கியமா. ஏன்னா அந்த ஐக்கியத்துல இருந்த பொழுது மகிமை இருந்தது, கிருபை இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது. இப்ப எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே, மறுபடியும் எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் வராதான்னு டெய்லி அழுது இருக்கிறா. அதனாலதான் ஏசப்பா எடுத்த உடனே சொல்றாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? இனி அழாத. என்ன செய்த? இனி அழாத. நான் எல்லாவற்றையும் மீட்டெடுத்துட்டேன், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில நான் ஜெயம் எடுத்துட்டேன், சிலுவையில நான் வெற்றி செஞ்சுட்டேன். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? அழாத, நீ அழாத ஸ்திரியே. இனி நான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன்? நான் மீட்டெடுத்துட்டேன். இவன் மட்டும் அழுகலிங்க, சாத்தானும் விழுந்துட்டானா. ஆனா நிறைய முறை சாத்தான் மறுபடியும் போய் தேவனோடு ஒப்புரவாக பார்த்தாரா. தெரியாம நான் இதை செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு இன்னொன்று சான்ஸ் கொடுங்கன்னு சாத்தானும் தேவனோடு நிறைய முறை ஒப்புரவாக நினைச்சானா. ஆனா வேதத்துல வாசிக்கிற பொழுது, எபிரேயரின் புத்தகம், எபிரேயர் 2 நினைக்கிற, வாசிங்க பார்க்கலாம். எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, அவர் தேவதூதருக்கு கை கொடாமல், வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. வாசிங்கம்மா. தேங்க்யூமா. வாசிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு கை கொடுத்தார். அப்படின்னு என்னன்னா, தேவதூதனா இந்த இடத்துல பிசாசனுடைய சந்ததி சொல்லப்படுகிறது. யாருடைய சந்ததி? சாத்தான் யாராத்தான் இருந்தா? தேவதூதனா தான். அதனால தேவன் ஒரு முறை தான் உனக்கு சான்ஸ். தேவதூதனுக்கு ஒரு முறை தான். நான் ஒரு முறை உன்னை நல்ல உயர்வான இடத்துல வச்சிருந்தேன். நான் கடந்த நாட்டில் என் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தால், எசேக்கியேல் 27 நினைக்கிறேன், நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட, நீ பூரண அழகுள்ளவன், நீ ஆணமுள்ளவன், இப்படியெல்லாம் நான் உன்னை வச்சிருந்தனே. இப்படி நீ துரோகம் பண்ணி என்னோட இடத்தையே நீ பிடிக்க பார்த்துட்டியேன்னு தேவன் என்ன செஞ்சார்? தேவதூதனை மேலே இருந்து கீழே தள்ளிட்டாரு. ஆனால் அவன் டெய்லியும் போய் தேவன்கிட்ட போய் ஒப்புரவாகிற பொழுது தேவன் அதை ஒத்துக்கொள்ளலை. அதனால்தான் தேவன் தேவதூதருக்கு கை கூடாமல் ஆபிரகாம் நமக்கு 2ஆம் தரம் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கர்த்தர் மனுகுலத்துக்கு கர்த்தர் 2ஆம் தரம் கிருபை செஞ்சிருக்கிறாரு. தேவதூதனை கை விட்டுட்டாரு. தேவதூதனுக்கு கை கொடுக்க தேவன் விரும்பல, ஆபிரகாமின் சந்ததியான நமக்கு கை கொடுக்க விரும்பினார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இப்ப சொல்றாரு, சிறிய நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இனி நீ அழாதேன்னு சொல்லி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது தேவன் சொல்லுகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப ஜீவ விருட்சம் யாரு? ஜீவ விருட்சம் யாரு? அதாவது அங்கேயும் மத்தியில தான் இருந்தது, இங்கேயும் மத்திக்கு வந்து விட்டார். இங்கேயும் மத்தியில வந்து அவர் ஜீவ விருட்சம். அதனால தான் சொல்றாரு, நித்திய ஜீவன் யார் வழியாய் வருது? இயேசு கிறிஸ்து வழியாய் வருகிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த ஜீவன் மறுபடியும் எனக்குள்ள எப்படி போகுது? இவர் ஜீவ விருட்சமாய் வந்துட்டாரு, இந்த ஜீவ விருட்சம் எனக்குள்ள எப்படி போகுது? அல்லது இந்த ஜீவ விருட்சத்தை நான் எப்படி உட்கொள்ள முடியும் என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகார வாசிங்க 53-54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமல். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 50 யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53-54 வாசிங்கம்மா. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். இப்ப சொல்லுங்க, என் ரத்தத்தை, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? என்ன உண்டு?
அதாவது தேவனுடைய பெரிய பிளான் என்னன்னா, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், புசிக்கணும்னு கர்த்தர் நினைச்சாரு. ஆனா சாத்தான் அவனை வஞ்சித்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அல்லது மரணத்தின் கனியை புசிக்க வச்சுட்டா. ஆனா இந்த மரணத்தின் கனியை புசித்தபடினால மனுஷனுக்குள்ள என்ன வந்துருச்சு, சாபம் வந்துருச்சு. சாபம் வந்தபடினால தேவனோடு அவன் உறவாட முடியல. இந்த உறவாடுகிறதுக்காகத்தான் இயேசு இந்த பூமியில எதை கொடுக்க வந்தாரு, ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் என்பது எது தெரியுமா, ஜீவ விருட்சத்துக்கு அடையாளம். எது அடையாளம், எது அடையாளம்? அதாவது இது வந்து எப்படி சொன்னாலும் ஒரு நிழலாட்டமா சொல்லலான்னு வைங்க. இதுல வந்து என்ன செய்யலாம்னா ஒரு நிழலாட்டமா சொல்லலாம். ஆனா உண்மையான ஜீவ விருட்சம் என்னன்னா, வெளிப்படுத்தல வாசிக்கிற பொழுது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஆமென் என்று சொல்லாமா, ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு என்ன கொடுக்கப்படும், ஜீவ விருட்சத்தினுடைய கனி. நான் அதை குறித்து ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவ, பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம் யார் சொல்கிறா, பவுல் சொல்கிறாலோ, பவுல் தான் சொல்கிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் அதிகாரங்களானாலும் தேவதூதர்களானாலும் எல்லாவற்றிலும் முற்றிலும் நான் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ நமக்குள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எப்படி வருகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையும் சரீரத்தையும், நல்லா சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தையும் சரீரம், நல்லா சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண எனக்குள்ள என்ன வந்துட்டே இருக்கிறது, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நான் இப்ப எதை புசிக்கிறேன் என்றால் நித்திய ஜீவன் அல்லது ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், திருவிருந்து எடுக்கிற பொழுது சாதாரணமா இப்ப பாருங்க, நிறைய இடத்துல டெய்லி திருவிருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிருபை. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்னைக்கு திருவிருந்து கொடுக்கணும்னு. ஆனால் எனக்கு அந்த சிச்சுவேஷன் அமையலை. ஆனால் ரொம்ப எனக்கு ஆசை, அந்த 6 வாரம் திருவிருந்து ஏன்னா வேற எதுலேயுமே இல்லைங்க, ஏசப்பாவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ண. இன்னும் நம்ம ஆழமாக சொல்லணும், 4 காரியத்தில் நமக்கு நித்திய ஜீவன் வருது. நான் ஏற்கனவே இதெல்லாம் பிரசங்கித்திருக்கேன், கடகடன்னு கேட்குறேன். 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். வாசனம் முதல் லைனாக சொல்லணும். நான் சொன்னேன், 1 அவரை அறிகிறதே எனக்கு நித்திய ஜீவன், அவரை விசுவாசிப்பதே எனக்கு, இதெல்லாம் ஏற்கனவே பிரசங்கிச்சுட்டு அதனால கடகடன்னு ஓடுறேன். அவரை அறிகிற அறிவே எனக்குள் நித்திய ஜீவன், அவரை விசுவாசிப்பதே எனக்கு நித்திய ஜீவன். அடுத்து வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அடுத்துதான் திருவிருந்து. இந்த 4 இதையெல்லாம் எனக்குள்ள வளர்த்த பண்ணி கொண்டு இருக்கிறது யாருன்னா, பரிசுத்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் எனக்குள்ள வளர பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப இந்த 4 வழியாத்தான் எனக்குள்ள நித்திய ஜீவன் எனக்குள்ள வருது. அது மெயினா ஏசப்பாவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும். நான் திரும்ப சொல்றேமா, நீங்க ஆல்டர்ல போய் உட்கார்ந்து அல்லது ஒருவேளை போதகர் உங்க கையில அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குற மாமிசத்தையும் ரத்தத்தையும் கொடுக்கிற பொழுது சாதாரணமா புஷ்ஷராதீங்க. நான் ஏன்னா ஒரு இந்தோனேசியாவில் நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதுல கடந்த வாரத்தில், அந்த ரத்தம், அந்த சதையும் அந்த என்ன செஞ்ச அந்த ரசமும் உண்மையான ஒரு சதையாகவும் உண்மையான ரத்தமாகவும் மாறினது. அப்போ நீங்கள் கையில் வாங்கிட்டு, நான் இப்படி தான் புசிப்பேன் ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தை புசிக்கிறனால எனக்குள்ள இருக்கிற பாவ அணுக்கள், பாவத்தினுடைய கிரிகள், சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டணும். 1 அப்படி சொல்லுவேன். 2வது என்ன சொன்னா, ஏசப்பா உங்கள் ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ணுறனால நீங்கள் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு துடித்தீரோ அதுபோல் நானும் துடிக்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ நீங்கள் அப்படி புசிக்க புசிக்க ஏசப்பாவனுடைய ரத்தமும் சரீரமும் உங்களுக்குள்ள போக போக போக, ஒருவேளை நம்ம சொல்ல எனக்குள்ள இப்படி பாவம் நடக்குது, இப்படி பாவக்கிரியில் இருக்குது, ஆனால் உண்மையா ஏசப்பாவனுடைய ரத்தமும் சரீரம் என்று நீங்கள் விசுவாசித்து புசிக்கிற பொழுது உங்கள் சரீரத்துக்குள் இருக்கிறதான பாவ அணுக்கள் வெளியேறுகிறது. கடந்த நாட்களில் ஒரு தம்பியை பார்த்தேன். தம்பி ஆஃபீஸில் ஜோமுனை வந்தார். அப்போ அந்த தம்பிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்த பொழுது ஒரு சில காரியங்களெல்லாம் கத்துறேன். அந்த தம்பிக்காக பேசினார். பேசிட்டு அப்போ அந்த தம்பிக்கிட்ட நான் ஒரு சில காரியங்களை சொன்னேன். சரி தம்பி, ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், ஓகே இப்போ நீ என்ன செய்யணுங்கிறதுக்காக நிறைய அட்வைஸ் அந்த பண்ணிட்டு சொல்லிட்டு சொன்னேன். நீ சொல்லு, இயேசுவின் நாமத்தில் என் தகப்பனுடைய சாபங்களோ பாவங்களோ, என் தகப்பனுடைய மீறுதல்களோ அக்கிரமங்களோ எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்னுடைய டிஎன்ஏக்குள்ளே, என்னுடைய குரோமோசோமுக்குள்ளே, என்னுடைய ஜீனுக்குள்ளே, என்னுடைய ஜீனோஸ்குள்ளே கல்வாரி சிலுவினுடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமையோ, ஏசப்பா சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவனோ எனக்குள்ளே இறங்கட்டும்னு சொல்லி நான் நீ அப்படி அறிக்கிட்டு ஜோமுனுங்கிற பொழுது அவன் என்கிட்ட சொல்கிறா, இதை ரொம்ப அவன் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்.
ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஒரு விஷன், இது ரிலேட்டடாக இது ஒரு விஷன் பார்த்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய தகப்பன் தாயினுடைய ரத்தம் எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு இதை சொன்ன ஆண்டி, நீங்கள் அதை வந்து உறுதிப்படுத்துறீங்க, நான் இனி அதுக்காக ஜெபிக்கிறேன்ட்டு ஒரு காரியத்தை சொன்னான். அவன் சொன்னான், ஏன்னா அவனுக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு. அப்போ அவன் சொன்னான், ஆண்டி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த காய்ச்சலில் அந்த கிருமி இருக்கும் பாருங்களா, அந்த கிருமி, அந்த வைரஸ் இருக்கும் பாருங்க, அந்த வைரஸை எதில் வச்சு பார்ப்பாங்க? மைக்ரோஸ்கோப்பை வச்சு அப்படியே பார்த்தாங்களாமா. அப்படியே பார்த்துட்டு அதில் ஒரு கிருமி இருந்துச்சான். அந்த கிருமியை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாங்களாமா, அதுக்குள்ள ஒரு கிருமி இருந்துச்சு. அவனை சொன்னேன், ஜீனோஸ்குள்ள உள்ள போகுமா, அதுதான். அப்போ ஒன்னொன்னா உள்ள போச்சாமா. அந்த வேதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அப்படி உள்ள போச்சான். கடைசியில் ஒரு கிருமி அது இத்தினூட பார்த்தாங்களா, அந்த சாயல் உண்மையாலுமே சாத்தான போல இருந்துதான். அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா? அந்த தம்பி என்கிட்ட சொன்னான். ஆமா ஆண்டி, இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ரத்தத்தில் இருக்கிறதான ஜீனோஸ்னு ஒரு அது இத்தினூண்டு கிருமியா, அந்த கிருமி யார் வடிவில் இருக்குதாமா? பிசாசு வடிவில் இருக்கா. அப்போ எனக்கு அது நல்ல பாயிண்டாக பிடிச்சிருச்சு. அப்போ இயேசுவின் நாமத்தில் என் கணவனுக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள, ஒருவேளை எனக்குள்ள இருக்கிற அந்த பிசாசுடைய கிருமிகளை அழித்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த தேவ சாயல் என்கிறதான அந்த ஜீவனை என்னுடைய ஜீனோஸ்குள்ள நான் அனுப்புறேன். அப்போ நல்லா விளங்கி பண்ணிக்க ஒரு வெளிப்பாடு கிடச்சிருச்சு. ஏன் அவங்க பிசாசை போல, சர்பத்தை போல கீறி சீறி எழும்புறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன சாயல் இருக்குது? பிசாஸ். உண்மைம்மா, இது பொய் இல்லை, இது உண்மை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் என் கணவனுக்குள்ள நித்திய ஜீவனை அல்லது என் பிள்ளைகளுக்குள்ள ஜீவனை உண்டாகட்டும். கல்வாரி சிலுவையில் ரத்தத்தில் சிந்தின அந்த ஜீவன் என் கணவனுக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள, எனக்குள்ள உண்டாகட்டும்னு சொன்னா என்ன வந்துடும்? தேவசாயல். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ ஏசப்பாவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்க நீங்கள் உண்மையாலுமே விசுவாசித்து ஏசப்பாவனுடைய ரத்தமும் சரீரம் என்று நம்ம விசுவாசித்து புசிக்க நம்ம அந்த ஜீனோஸ் என்னவா மாறுதே? தேவசாயலா மாறுது. ஹலோ, தேவசாயலாய் மாறுது. என்னவா மாறுது? நல்லா சொல்லுங்க, என்னவா மாறுது? ஏன்னா நமக்குள்ள என்ன சாயல் இருக்குது? என்ன கிருமி இருக்குது? என்ன திசு நமக்குள்ள இருக்குது? ஏன்னா அவன் சொல்றத கேட்டனால, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சபடினால அவனுடைய எல்லா ஆக்குப்பை நம்ம மேல வந்திருக்குது. ஃபுல் கண்ட்ரோல் அவங்கிட்ட இருக்குது. அதனால அவன் நமக்குள்ள என்ன செய்யறான்? இந்த விபச்சாரங்களை, வேசித்தனங்களை, அடுத்த அசுத்தங்களை, காமங்களை, கொலைகளை, வெறிகளை, களியாட்டுகளை, இதையெல்லாம் நமக்குள்ள திணிச்சு எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையின் சாயல் நமக்குள்ள இருந்தது. அந்த மகிமையின் சாயலை எடுத்துட்டு நம்மளை நிர்வாணியாக்கி இருக்கிறான் அவன். ஆனா இப்ப ஏசப்பா ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள போக நான் என்னவா மாறிக்கொண்டு இருக்கிறேன்? தேவ சாயல். நல்லா சொல்லுங்க, என்ன சாயல் வருது? திரும்ப சொல்லுங்க, என்ன சாயல் வருது? இப்ப தேவ சாயல் எனக்குள்ள வந்துருச்சு. இப்ப ஜீவன் எனக்குள்ள வந்தபடினால இப்ப நான் தேவனோட என்ன ஆயிட்டேன்? நல்லா கனெக்ட் ஆயிட்டேன். தேவனோடு மறுபடியும் என்னுடைய ஃபெல்லோஷிப், தேவனோடு மறுபடியும். அது இப்படி சொல்ல, தேவன் எனக்குள்ள உலாவி. அந்த வசந்த வாசிங்க, 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16 வேகமா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. நல்லா விளங்க. இப்ப இத்தனை வேலையும் எதுக்கு நடக்குது? குட். நல்லா கறந்துட்டுங்க பார்க்கலாம், நல்லா கறந்துட்டுங்க. இத்தனை வேலை எதுக்கு நடக்கணும்? மறுபடியும் தேவன் எனக்குள்ள உறவை புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது மறுபடியும் தேவன் என்னோட உறவாடணும், மறுபடியும் தேவன் எனக்குள்ள உலாவணுங்கிறதுக்காக அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த தேவன் எனக்குள்ள இப்ப உலாவிட்டாரு, மறுபடியும் உறவு வந்துருச்சு. இப்ப மறுபடியும் உறவு வந்தனால எனக்குள்ள என்ன வரணும்? ஜீவன் வந்துருச்சு. ஜீவன் வந்தனாலதான் உறவு வந்துச்சு. உறவு வந்தனால எனக்குள்ள என்ன வந்துடணும்? தேவசாயிலும் வந்துருச்சு. ஓகே, அடுத்து நித்திய ஜீவனும் வந்துருச்சு. அடுத்து முக்கியமா சொல்லுமா, என்ன போச்சு? சொல்லுங்க. குட், சூப்பர். ஆசீர்வாதம் போய் என்ன வந்துச்சு? இப்ப திரும்ப எப்படி சொல்றேனே, எனக்குள்ள ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்ன இருந்தது?
ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்னால் திரும்ப சொல்ல, ஜீவன் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதாவது 5 வித ஆசீர்வாதம். சொல்லுங்க, நம்ம மேல 5 வித ஆசீர்வாதம். எத்தனை 5 சொல்லி இருக்கிறீங்க? எந்த அதில் ஓகே, பொண்ணு வேலை, ஓகே, அந்த ஆசீர்வாதம். அதான் சொல்ல, எத்தனை 5 சொல்லிக்கிறீங்க? நாங்கள் எந்த 5 சொல்லட்டும்? இவங்க சொன்ன மாதிரி ஒரு 5 தானியம், திராட்சை ரசம், வெள்ளி, பொண்ணு, அப்புறம் என்ன ஒன்று இல்லை 3 வந்துச்சு. தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், வெள்ளி, பொண்ணு, அது ஒரு 5. ஆனால் நம்ம மேலே வச்சிருக்கிற முழுக்க ஆதி ஆசீர்வாதம் என்னன்னா, பழுகி பெருகி நிரப்பி. ஆமாம், தொடங்கினாதான் முடிப்பீங்க. இப்போ சொல்லுங்க, பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்கள். இதுதான் நம்ம மேல வச்ச மெயின் ஆசீர்வாதம். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க, இந்த வார்த்தையை நம்ம மேல வச்ச மெயின் ஆசீர்வாதம் பழுகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்கள். அப்போ ஜீவன் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் இது எனக்குள்ள வேலை செஞ்சுச்சு. எது எனக்குள்ள வேலை செஞ்சு? நான் பழுகுனேன், பெருகுனேன், நிரப்புனேன், சாத்தானை கீழ்ப்படுத்தினேன், நான் ஆண்டு கொண்டிருந்தேன். இப்ப ஜீவன் போன உடனே இதெல்லாமே செத்து போச்சு. இதெல்லாமே எனக்குள்ள பழுகவும் முடியல, பெருகவும் முடியல, நிரப்பவும் முடியல, பிசாசை கீழ்ப்படுத்தவும் முடியல, ஆண்டு கொள்ளவும் முடியல. இப்ப ஜீவன் எனக்குள்ள வந்தபடினாலே இந்த 5 ஆசீர்வாதங்களை என் மேல வருது. நல்லா பழுகுவேன், பெருகுவேன், கீழ்ப்படுத்துவேன், நிரப்புவேன், நான் ஆண்டு கொள்ளுவேன். அப்போ இந்த ஜீவன் எனக்குள்ள வந்தபடினால என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு எனக்குள்ள? திரும்ப சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வந்துச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சு. அதனாலதான் வாசிக்கிறோம். வாசிப்போ, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 2-3. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அதாவது அங்க அந்த மத்தியில எந்த விருட்சம்? ஒரு விருட்சம் தான் இருந்தது. அந்த மத்தியில ஒரு விருட்சம் தான். இங்க இந்த மத்தியில எத்தனை விருட்சம் இருக்காமா? 12 விதமான விருட்சம். ஆமென் சொல்ல. எத்தனை விருட்சமாமா? 12 விதமான விருட்சங்களோ கனிகளை தரும் விருட்சங்கள் இருந்தது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவது. நல்லா விளக்கமா, அந்த விருட்சத்தினுடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அடுத்த வசனம், இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவர் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருந்தது. இப்ப நான் என்னவா மாறிட்டேன்? வாசஸ்தலமா மாறிட்டேன். என்னவா? தேவன் எனக்குள்ளே உலாவி தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறினபடினால், தேவனுடைய சிங்காசனம் எனக்குள்ள இருக்கிறபடினாலே என்னுடைய சரீரத்துக்குள்ள சகலமும் புதிதாயிற்று. ஒரு விருட்சம் இல்ல, இப்ப 12 விருட்சம். இப்ப 12 விருட்சத்தினுடைய ஆசீர்வாதமும் அந்த ஜீவனும் எனக்குள்ள போக போக என் சரீரத்துல இனி என்ன இல்ல? சாபம் இல்ல. எல்லாரும் ஆமென். அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்க. நான் எனக்குள்ள சாபம் இல்ல. திரும்ப சொல்லுங்க, எனக்குள்ள சாபம் இராது. அதாவது தேவன் சொல்றாரு உனக்குள்ள சாபம் இராதுன்னு. ஆனா நீங்க அறிக்கையிட இல்லை, நான் சாபத்துக்குள்ள இருக்க மாட்டேன். ஏசப்பாவனுடைய, இப்ப சொல்லுங்க, ஏசப்பாவனுடைய ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள போக போக. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பாவனுடைய ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள போக போக. ஏசப்பாவனுடைய ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள போக போக. ஏன்னா ஏசப்பாவனுடைய ரத்தத்துல என்ன இல்லை? சாபம் இல்லை, வியாதி இல்லை. சொல்லுங்க, கிட்னி ஃபெயிலியர் இல்லை, ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை. இருந்ததா இல்லையா? இல்ல, சந்தேகமா சொல்றீங்க பாருங்க. நல்லா அத ஆணித்தரமா சொல்லுங்க. ஏசப்பா சரீரத்துல சாபம் இல்ல, ஏசப்பா ரத்தத்துல வியாதி இல்ல, தரித்திரம் இல்ல. அப்போ ஏசப்பாவுடைய ரத்தத்துல இருக்கிற அந்த ஜீவன் எனக்குள்ள போறபடினால எனக்குள்ள என்ன இல்ல? நல்லா நல்ல உற்சாகமா கான்பிடென்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். சாபம் இல்ல, வியாதி இல்ல, துக்கம் இல்ல, வருத்தம் இல்ல, மரணம் இல்ல, சஞ்சலம் இல்ல, நிந்தை இல்லை. ஏசப்பா ரத்தத்துல ஜீவன்ல என்ன உண்டு? இதுதான் வெளிப்பாடு. அதாவது உங்ககிட்ட நான் சாப்பாட்டை பிசைஞ்சுதான் வைக்க முடியும். இப்படி போட்டு இப்படியாவது இப்படி பேச, கொஞ்சம் கசகசன்னு பேசினாவது சீக்கிரம் உள்ள போகணும், இப்படி பேசஞ்சு கொடுக்குறேன், அப்படி பேசஞ்சு கொடுக்குறேன். சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் பதில் இல்லாமா? அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? அவருடைய ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, ஆளுகை உண்டு, அதிகாரம் உண்டு. என்ன இல்ல? சாபம் இல்ல.
அதனால்தான் எல்லாரும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 21 வாசிங்க. 4 3லேருந்தே வாசகம் பார்க்கலாம். 3 4 5 வேகமா வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21 3 4 5. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டே அது இதோ மனுஷரிடத்திலோ தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்தா அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஒருவேளை நீங்க இதை சொல்லலாம், இது கடைசி காலத்துல தான் நடக்கும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது பூமியில கடைசி காலத்துல நடக்கும், ஆனா எனக்குள்ள இன்னைக்கு நடக்கும். இது முதல்ல உனக்குள்ள நடக்கணுங்கிற நான். நீங்க என்னவா மாறணும்? தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம், அந்த தேவனுடைய சிங்காசனம் எனக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் எனக்குள்ள இருக்கிறபடினால சகலமும் எனக்குள்ள புதிதாகும். அதனால இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, அலறுதல் இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் இல்லை. ஒருவேளை அந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒன்றும் என்னை மேற்கொள்ள மாட்டாது. நான் வியாதி இல்லைன்னு சொல்லல, வியாதி இருக்கு, ஆனா என்ன மேற்கொள்ளாது. நல்லா கறந்துட்டு நல்ல என்ன மேற்கொள்ளாது, என் கணவனை மேற்கொள்ளாது, என் பிள்ளைகளை மேற்கொள்ளாது, என் பிள்ளைகளை மேற்கொள்ளாது. ராகாதாடா ராபாலாபா. திரும்ப சொல்றேன், இந்த பூமியில இருக்கலாம், பிசாசு இல்லைன்னு சொல்ல, பூமியில இருக்கலாம், ஆனா அவன் என்னை தொட முடியாது. எனக்குள்ள கொஞ்ச நாளே கர்த்தர் ஒன்று சொல்லிட்டு வர்றாரு. என்ன தெரியுமா? அதான் நிறைய இந்த சிலுவை குறித்து நிறைய காரியங்களை பேசணும்னு தோணுது. ஒருவேளை எதெல்லாம் ஆவியானவர் உங்களோட பேச சொல்லாரோ அதெல்லாம் பேசுவேன். அதாவது இருளின் ராஜ்யத்திலேருந்து எந்த ராஜ்யத்துக்கு நம்ம வந்துட்டோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். கொலேசியர் 1:13. அப்போ ஆண்டவர் அதை எனக்கு எப்படி திரும்ப சொல்ல, நீ சொல்லு மகளே, நான் இருளின் ராஜ்யத்தில் இல்லை. இந்த வியாதி என்னை அடிப்படுத்தக்கூடாது, இந்த தரித்திரம் என்னை அடிப்படுத்தக்கூடாது, இந்த பில்லி சூனி என்னை அடிப்படுத்தக்கூடாது. நான் எந்த ராஜ்யத்தில் இல்லை? இருளின் ராஜ்யத்தில் இல்லை. நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பதற்கு யார் அடையாளம்? சூப்பர், சாலமோன் அடையாளம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்றால் சாலமோன் காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் சுகமாக தங்கி இருந்தாங்க. அங்கே வெள்ளியும் பொண்ணும் சந்தோஷம் சமாதானம் எல்லாமே இருந்தது. அப்போ நான் இருளின் ராஜ்யத்தில் இல்லை, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். நான் ஜீவனோட, சொல்லுங்க, நான் ஜீவனோட. ஒன்று சொல்கிறேம்மா, பிசாசை துரத்துனா இது இனி அவன் ஓடுவான் உங்களை விட்டு. ஏன்னா அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்குள்ள தராரு. ஏசப்பானுடைய ரத்தத்தை சரீரத்தை நீ பானம் பண்ண அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வர 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 பிசாசு உன்னை கொண்டு பயப்படுவா. இனி அவன் எல்லையில ஜெயம் எடுக்கவே கூடாது. அவன் தோற்று போனவன். எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு அப்பப்ப வரும். என்ன வெளிப்பாடுனா, நான் யாரு என்று நான் என்னை அறிய 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 பிசாசு என்னைக்கு முன்பாக தோற்று கொண்டிருக்கிறான். உண்மைமா? நான் யாருன்னு தேவன் எனக்கு வெளிப்படுத்துற, நீ யாரு மகளே, நீ யாருன்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு அடிக்கடி வெளிப்படுத்துறபடினால நான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சாத்தானின் கிரியைகளை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று என்னை குறித்து நான் அறிய 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 பிசாசு ஒவ்வொரு நாளும் தோற்று கொண்டிருக்கிறான். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. ஒரே லைனா சொல்லி முடிக்கிறேன். ஆமா, நம்ம தோட்டத்தில் எத்தனை கனி இருந்தது? 2 கனி இருந்தது. 1 மரணக்கனி, 2வது ஜீவக்கனி. மரணக்கனியை சாப்பிட்டனால மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு? சாபம் வந்துருச்சு. ஆனா அந்த மரணக்கனியை சாப்பிட்டது நிமித்தம் தேவனோடு இருக்கிற உறவு ஐக்கியத்தை என்ன செஞ்சுட்டா? மனுஷன் பிரிஞ்சு வெளியே வந்துட்டா. ஆனா மறுபடியும் தேவன் அந்த ஐக்கியத்தை என்ன செஞ்சாரா? மறுபடியும் புதுப்பிக்க விரும்பினார். அவரை அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்க விரும்பினால யாரை அனுப்பினாரு? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரு. அந்த சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினபடினாலே நமக்குள்ள என்ன வந்துச்சு? ஜீவன் வந்துச்சு. இப்ப இந்த ஜீவன் வந்தபடினால நான் தேவனோடு என்ன கொள்ள முடிகிறது? உறவாட முடிகிறது, ஐக்கியமா இருக்க முடிகிறது, அவரோடு கூட நெருங்கிய நட்பா இருக்க முடியுது. 1. 2வது, இந்த ஜீவன் எனக்குள்ள எந்த ஜீவனாய் மாறிக்கொண்டிருக்கிறது? நித்திய ஜீவனாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருகிறது?
ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண எனக்குள்ள நித்திய ஜீவன் வருது. இந்த நித்திய ஜீவன் வந்தனால 2 காரியம் நடக்குது. ஒன்று, நான் தேவனோடு மறுபடியும் உறவை புதுப்பித்துக் கொள்ள முடியுது. அல்லது தேவனோடு டெய்லி நான் என்ன செய்ய முடியுது, பேச முடியுது டெய்லி தேவனோடு. ஏன்னா அன்னைக்கு ஏவாள் என்ன செஞ்சா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்து அழுதா. ஆனால் இன்னைக்கு நான் டெய்லி அதை புசிக்கிறேன். புசிக்க நான் தேவனோடு ஒன்று உறவாட முடியுது, ஐக்கியம் கொள்ள முடியுது. 2வது, எனக்கு என்ன வந்துருச்சு, என்ன நல்ல சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தை. என்ன திரும்ப சொல்லுங்க. என்ன எனக்குள்ள மறுபடியும் என்ன வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. எத்தனை விதமான சாபம் இருந்தது, இப்ப அந்த 7 வித சாபங்களும் 7 வித ஆசீர்வாதமாய், ஆமா 7 வித ஆசீர்வாதமாய் நிலத்துக்கு மேல பூமிக்கு மேல நான் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது. நான் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஏன்னா ஜீவன் வந்துருச்சு. இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாம். ஏசப்பா எனக்காக நீ துக்கத்தோடு இருக்காத. ஏன் அழுகிறாய் மகளே, ஏன் அழுகிற? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பட்டயத்தை உன் கையில் கொடுத்துட்டேன், உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறதா உன் வேலை. பிசாசின் கிரியைகளை அழிச்சிட்டினா உன் வீட்டுக்குள்ள சந்தோஷம் சமாதானமும் தானாக வந்துடும். 2வது, ஜீவன் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு லைஃப். ஜீவன் என்றால் லைஃப் என்றால் என்ன அர்த்தம், தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. அந்த அதிகாரத்தோட உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும். நீ இந்த துக்கத்திலே தவிப்பில் இருக்க வேண்டாம். பிசாசை துரத்த உன் எல்லைகளுக்குள் சமாதான சந்தோஷம் வரும். பாகிஸ்தான்ல ஆசாப் என்கிற ஒரு மகா பாகிஸ்தானாலே இஸ்லாமியர்கள் இருக்கிற இடம். அப்போ ஒரு நாள் அவள் வண்டியில் போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அவள் ஃபீல் பண்ணுறா, யாரோ ஒருவர் அவளை அப்படியே தூக்கி நிறுத்துறதா அவள் ஃபீல் பண்ணுறா. அப்படி தூக்கி நின்றுட்டு இருக்கிற பொழுது அப்போ நேச்சுரலாகவே ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த மகளை தூக்கிட்டு வீட்டில் படுக்கப்பட்டாங்க. அப்போ அவளுக்கெல்லாம் அந்த சுயநினைவு இல்லை, அன்கான்ஷியஸாக இருந்தா. அப்படி இருந்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு அவள் படுத்திருந்தா, அந்த ஆசா படுத்திருந்ததான ஆக்சிபா, அவள் படுத்திருந்ததான, ஆமாம் அந்த இஸ்லாமிய பேர் சொல்லுவாங்களே ஆசிபா, ஆமாம். அப்போ அவள் ரூமில் படுத்துட்டு இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு வெளிச்சம் வீசுது. அப்போ என்ன ஆச்சுன்னா, உடைஞ்சு போன அவள் கால் அப்படியே நேராகுது. அந்த வெளிச்சம் அவள் மேலே பட அந்த உடைஞ்சு போன கை கால்கள் எல்லாம் அப்படியே நேராகுது. அவள் எழும்பி நிற்கிறான். எழும்பி நின்றுட்டா. எப்பவும் போல அவள் எழும்பி நின்ட்டான். அவள் சரீரத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் அவளுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ உடனே அவள் என்ன செய்யலாம், அவளுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிகிட்ட, ஒரு கிறிஸ்துவ சகோதரிகிட்ட இதை ஷேர் பண்ணுறான். அப்போ உடனே சொல்கிறான், ஏசப்பா உன்னை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதாகமத்தை எடுத்து அவள் கையில் கொடுக்குறா. அந்த வேதாகமத்தை வாசிக்க இவளுக்குள்ள அந்த சந்தோஷம் சமாதானம் ஏசப்பாவை குறித்த அறிவு அவளுக்குள்ள வளருது. அவள் கிறிஸ்துவனாய் மாறிட்டான். மாறினதுக்கு அப்புறம் இன்னொரு அவளுடைய நண்பு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இவளை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி இவ சாப்பிடுகிற சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துட்டா. ஏன்னா அவர்கள் சீக்கிரமாக அப்படியெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அப்படியெல்லாம் சீக்கிரமெல்லாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவை டக்குன்னு ஏற்றுக்கொள்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவன் நம்ம மதத்துக்கே அவலத்தை உண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துட்டான். மத்தியானம் லஞ்ச் டைமில் அவன் எதிர்பார்த்தா இவன் செத்து போயிடுவான்னு அவன் சாகவே இல்லை. அப்புறம் போய் டைரெக்டாகவே சொன்னான், நான் உனக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்தா நீ சாகலையான, ஏன்னு நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவலாய் மாறிடுவேங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணினேங்கிற பொழுது அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அந்த ஒரு வார்த்தை சொன்ன, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதனால நான் சாக மாட்டேன். என்னுடைய ஜீவன் அல்ல, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவினுடைய ஜீவன், இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணுமா? எனக்குள்ள நான் அல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறாரு. நான் சாக மாட்டேன். இது ஒரு முறை இல்லை, பல முறை நடந்தது. ஆனால் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து அவளை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. இது நிமித்தம் அவள் நிறைய முறை அடிபட்டிருக்கிறான். ஏன்னா அவங்க குடும்பத்தார் வேதாகமத்தை பார்த்த உடனே நிறைய முறை அவளை அடிச்சிருக்காங்க, நிறைய முறை அவளை துன்புறுத்திருக்காங்க, நிறைய முறை கைகால்களை உடைச்சிருக்காங்க. ஆனால் அவளை ஒன்றுமே பண்ண முடியலையாமா. இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானில் அவள் அந்த மகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். எல்லாரும் கரங்களை தட்டி, ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அந்த விசுவாசத்தோட எழும்பி நில்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவனுமா,
இன்னைக்கு இந்த விசுவாசத்தோட போமா. ஒருவேளை நீ வியாதியில் இருக்கிறா, தரித்திரத்தில் இருக்கலாம், நான் சொல்ற ஜீவன் உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ பழுகுவ, பெருகுவ, பூமியை நிரப்புவ. கர்த்தனுடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவாருமா. உன்னை பெருகவே பெருக பண்ணுவார், பெருகவே பெருக பண்ணுவாருமா.